Welcome all the participants. This is Administration Aspirants Council presents an Art of Essay Writing for UPSC Civil Service Examination by Professor Ravi Kumar Sir, who's the Professor of the Department of Geography, Presidency College, Chennai. Okay, this is the continuous session for us. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த செஷன்ல இருந்து நம்ம போன கிளாஸ்ல எப்படி மெயின்ஸ் எக்ஸாம் உடைய பேப்பர்ஸ் எப்படி எழுதுறது பார்த்துருக்கோம். இந்த தடவை ஒரு முக்கியமான பேப்பர் தட் இஸ் எஸ்ஏ பேப்பர். எஸ்ஏ பேப்பர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிஎஸ் அண்ட் எஸ்ஏ, ஜிஎஸ் அண்ட் அஃபர் பேப்பர்ஸ். ஸோ வி ஸ்டார்ட் ஒரு டீடைல் டிஸ்கஷன் வச்சுக்க போகிறோம். இந்த செஷன் வில் கோ லிட்டில் பிட் லாங்கர் ஆல்சோ, அதனால கொஞ்சம் பொறுமையாக அட்டன் பண்ணிக்கோங்க. லிசன் மட்டும் பண்ணா போதும், நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஓகே, என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிடுறேன். தென் யூ கேன் ஹேவ் சம் மைண்ட் மேப் இன் தட். So what is plan of discussion? First we start from the syllabus of the essay. Next we move on to the importance of essay paper compared to any other papers and structure of an essay. What are the sources we can get material for the essays, and how to start an essay in examination, how to manage the time, and very important thing, do's and don'ts in the examination, and how the marks possibility will be, and different types of essay with the previous year question papers, right? So these are the content what we are going to see. So have something in your mind. So what we are going to see. Clear? So each and every slide, try to take a screenshot. That is a highly informative. You can just read it and you can keep it as a safe for your future reference. So first we start with the syllabus. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல எஸ்ஏக்கு சிலபஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்றேன். எஸ்ஏக்கு சிலபஸ் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் சிலபஸ் எல்லாம் நடக்கவே நடக்காது. அதுல பர்டிகுலரா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் கிளியர் கட்டா கொடுத்துருக்காங்க. எஸ்ஏவுக்கும் அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த 3 லைன் தான் அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ். என்ன கொடுத்துருக்காங்க இந்த 3 லைன் சிலபஸ் அப்படின்னா இதுதாங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது. என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன், கேண்டிடேட்ஸ் may be required to write essays on multiple topics. நோட் பண்ணிக்கோங்க, multiple topics. That's a very very important thing. ஏன் சொல்றோம் அப்படின்னா, don't think UPSC will ask only one essay. ஓகேவா? So they may ask 2, they may ask 3. எவ்வளவு வேணா கேட்கலாம். சிலபஸ்ல அவங்க மென்ஷன் இஸ் மல்டிபிள், மேபி மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்னாவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். So we should have a pre-planned mindset to write even for one essay or 2 essay, right? This is the first one. ஸோ ஹவு மணி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, there will be an expected, so they will be expected to keep closely. தேங்கிறது யாருன்னா aspirants, okay, candidates expected to keep closely to the subject of the essay, to arrange their ideas orderly fashion and to write concisely. கிளியரா? அதாவது அவங்க கொடுத்துக்கிற டாபிக், நீங்க செலக்ட் பண்ண டாபிக் ரொம்ப க்ளோஸ்டா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து it should be வெரி க்ளோஸ். அதாவது அந்த டாபிக் உள்ள மட்டும் எழுதணும், டாபிக் வெளியே போகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்? நம்பர் 1. நம்பர் 2, நீங்க அப்படி எழுத போற விஷயங்களை ஹவு யூ ஆர் ஆர்டர்லி ப்ரெசென்டிங். ஓகேவா? ஸோ ஒரு சீக்வன்ஸா ஒரு லாஜிக்கான ஒரு ஆர்டர்ல ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கன்சைஸா எழுதணும். அதாவது ரொம்ப ஷார்ட்டா எழுதணும், ஈஸியா புரியுற மாதிரியும் எழுதணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்க. திஸ் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அ கேண்டிடேட் பை யூபிஎஸ்சி, பை யூபிஎஸ்சி பேட்டர்ன். ரைட்? அடுத்தது தேர்ட் ஒன், how they assess it. Credit will be given for effective and exact expression. கிளியரா? அதாவது இந்த எக்ஸ்பெக்டேஷனை எப்படி நீங்க எஃபெக்டிவாகவும் எக்ஸாக்டாகவும் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் அசஸ்மெண்ட் இருக்கும். Got it? What they are expecting. அதாவது எவ்வளவு எஸ்சி அப்படிங்கிறது கிளியரா சொல்லல. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். எழுதுறதுக்கு தெளிவாக தயாராக உள்ள போகணும். அதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ண டாபிக்ல ரொம்ப க்ளோஸா எழுதணும், டாபிக் டிவியேட் ஆகாம எழுதணும். அந்த விஷயங்களை ஆர்டரா ப்ரெசென்ட் பண்ணணும். ஆர்டரா ப்ரெசென்ட் பண்ண விஷயங்களை நீங்க கிளியரா ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கிளியரா, கன்சைஸா, ஷார்ட்டா ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை யாரு தெளிவா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மார்க் அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவு தே அசஸ். அப்போ யூபிஎஸ்சி சிலபஸ், எஸ்ஏ சிலபஸை பொறுத்த வரைக்கும் வாட் தே எக்ஸ்பெக்ட், ஹவு தே அசஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு எழுதாரு. கிளியரா? அவ்வளவுதான். ஓகே, இது வரைக்கும் இதுல என்ன சேஞ்ச் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுவரை என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பாத்துங்க. 2012 வரைக்கும் என்ன கண்டென்ட் இருந்தது அப்படின்னா, ஒரே ஒரு எஸ்ஏ தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது 200 மார்க்ஸுக்கு இருந்துச்சு. அதுல நார்மலா பாத்தீங்கன்னா 1/4, 1/5, 1/6 எவ்வளவு நடக்கலாம். அதாவது 1/7, அதாவது எவ்வளவு டாபிக் வேணா கொடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் எழுத வேண்டியது இருக்கும். 7 out of 1, அதாவது 1 out of 7, 1 out of 6, 1 out of 5 எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு எஸ்ஏ தான் 200 மார்க்ஸ், 3 hours உட்காந்து மொத்தமா அந்த ஒரே ஒரு எஸ்ஏ எழுத வேண்டியது இருக்கும்.
2013ல நியூ சிலபஸ் மாறிச்சு. நியூ சிலபஸ்ல போன செஷன் எல்லாமே பார்த்தோம். 2013ல எல்லா பேட்டர்ன் எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுல எஸ்ஏவும் மாறிச்சு. ஆனா அவங்க ஒரே எஸ்ஏ தான் கேட்டாங்க. ஆனா 250 மார்க்ஸுக்கு. ஓகே 1/4 4 எஸ்ஏஸ் கொடுத்து ஒரு எஸ்ஏ எழுத சொன்னாங்க. 2014ல பார்த்துக்கோங்க 2012 இருந்து 13 நியூ பேட்டர்ன்குள்ள போகும்போது எல்லாரும் நார்மலா ஒரு எஸ்ஏ எழுதிட்டு இருந்தோம். அதே மைண்ட் திங்கிங்ல 2013 போயிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர் அட் ஆல். ஆனா அதுவே 2014ல எக்ஸாம் போற பசங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தே ஆஸ்க் டு ரைட் 2 எஸ்ஏஸ். அதான் சொன்னேன் சிலபஸ் கொடுத்துருக்கோம். மேபி மல்டிபிள் டாபிக்ஸ் தெரியுதா? இந்த மல்டிபிள் டாபிக் அப்படிங்கிற விஷயம் 2014ல இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது வரைக்கும் ஒரு எஸ்ஏ தான் இருந்த அந்த காலதளமான இருந்த அந்த பழக்கத்தை அவங்க பிரேக் பண்ணாங்க. அதுவும் 125 மார்க்ஸ் கொடுத்து 2 எஸ்ஏ எழுத சொன்னாங்க. இப்பதான் பிரச்சனை வரும். ஏன்னா ஒரே எஸ்ஏனா 3 ஹவர்ஸ் எழுதிட்டே இருக்கலாம். ஆனா 2 எஸ்ஏ அப்படின்னா டைம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் பிரச்சனையே இல்லாம இருக்கும் எஸ்ஏக்கு. இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காமெண்ட் வந்துருச்சு. அதனால நம்ம சிலபஸ் நம்ம டிஸ்கஷன்ல டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் நாம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்ச் எல்லாமே எந்த நோட்டிபிகேஷனும் இருக்காது. அடுத்து மாத்த போறோம் அப்படிங்கிற மேல சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு மாத்திடுவாங்க. கிளியரா? ரைட். ஸோ திஸ் இஸ் தி சிலபஸ் அண்ட் திஸ் இஸ் தி pattern how they are asking question. Next we move on to the next topic. What is the importance of essay paper? Okay. இப்போ at present பாத்தீங்கன்னா 3 hours டெஸ்ட் எழுதுறோம். ஓகே 3 hours எக்ஸாம் எழுதுறோம். இப்போ 3 hours எக்ஸாம்ல we are getting 250 marks. கிளியரா? ஆனா யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டாப்பர் அப்படிங்கிறவங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அரௌண்ட் 50 to 50% தான் மார்க்கே வாங்கியிருப்பாங்க. அப்போ 50 to 50% மார்க் அப்படிங்கிறதுனா அப்போ இந்த பர்சன்டேஜ் மார்க் இருந்தா போதும் ஹில் பி அ டாப்பர் அப்படின்னா இந்த 50% அரௌண்ட் 12% ஆஃப் மார்க்ஸ் எது கவர் பண்ணுது அப்படின்னா எஸ்ஏ தான் கவர் பண்ணுது. கவர் எஸ்ஏ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அப்போ உங்களோட ஒரு சிவில் ஆஸ்பிரண்டோடைய சர்வீஸ் வாங்குற அந்த டெசிஷன் அதை டிசைட் பண்றது அப்படிங்கிறதுல இந்த எஸ்ஏ உடைய காம்பனன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சீனியர்ஸோட ஆன்சர் ஷீட்ஸை வாங்கி பார்த்தீங்க, ஆன்சர் மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேங்க் வாங்கணும் எல்லாருமே ஷூலி மோர் தென் 50% கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அதாவது அரௌண்ட் 250க்கு ஷூரா தேவோட ஸ்கோர் 140 150 எல்லாம் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் தேவர் நாட் ஈஸிலி சர்வீஸ். கிளியரா? ஸோ அது சர்வீஸ் வாங்குறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை முடிவு பண்றது எஸ்ஏ ஒரு பேப்பர். ஏன்னா 2 கொஸ்டின் எழுத போறோம். அந்த 2 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினும் 125 மார்க். நீங்க ஜிஎஸ்ல ஒவ்வொரு கொஸ்டின் எழுதாலும் ஒவ்வொன்றுக்கு 10 மார்க் 15 மார்க்ஸ் தான் வருது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மெனக்கிடுவோம். ஆனா இங்க 125 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 2 கொஸ்டின் தான். ஸோ அந்த 2 கொஸ்டினை கிளியர் கட்டா ப்ரெசென்ட் பண்ணுனா தட் இஸ் மோர் தென் இனஃப். நல்லா பாத்துக்கோங்க. இங்க வந்து நம்ம எவ்வளவு எழுதுறோங்கிற முக்கியம் இல்ல. கிளியரா? ஸோ மார்க் டிசைடட் பை ஒன்லி அது கண்டென்ட் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் தி கண்டென்ட். என்னென்னலாம் எழுதிருக்கீங்க வாட் யூபிஎஸ் எதிர்பார்க்குற மாதிரி அந்த டாபிக் ரிலேட்டடா என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் மார்க். நீங்க எவ்வளவு எழுதுறது அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அதனால நீங்க கம்மி எழுதினாலும் பரவாயில்ல, அதிகமா எழுதினாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 200 மார்க் எஸ்ஏ எல்லாம் இருக்கும்போது 200 மார்க் எஸ்ஏ இருக்கும்போது ஒருத்தங்க 9.5 மார்க் பேஜ் எழுதி 130 மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்க. இதே 40 பேஜ் எழுதி 80 மார்க் வாங்கினவங்களும் இருக்காங்க. திஸ் இஸ் தி இன்டென்சிட்டி. தெரியுதா? 9.5 பேஜ்ல 130 மார்க் வாங்கின இன்டென்ஸான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தா தட் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ பேஜ் இஸ் நாட் அ மேட்டர். அதனால சொல்றோம் நம்ம கரெக்டா அந்த டாபிக் ரிலேட்டடா எழுதிட்டோம் அப்படின்னா எஸ்ஏல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஈஸி டாஸ்க். கிளியரா? நெக்ஸ்ட் ஒரு எஸ்ஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு மூவி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு மூவியும் ஒரு எஸ்ஏவும் ஈஸி. ரெண்டும் ஒரே மாதிரி. அதாவது மூவியை ஒரு டைரக்டர் எடுக்கிறாரு, எஸ்ஏவை ஒரு ஆஸ்பிரண்ட் எழுதுறாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கிளியரா? அதாவது ஒரு மூவிக்குள்ள போனோம்னா ஒரு மூவினா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த மூவில என்ன பண்ணுவாங்க எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரோ பண்ணுவாங்க. இன்ட்ரோ பண்ணும்போது அவங்களுடைய கேரக்டர் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ஹீரோனா அவங்களோட கேரக்டர் காமிக்கிற மாதிரியும், ஹீரோயின் கேரக்டர் காமிக்கிற மாதிரி, காமெடியன் வில்லன் அவங்க காமிக்கிற ஃபர்ஸ்ட் சீன் அந்த அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ அங்க வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த டேரக்டர் தான் முடிவு பண்றாங்க. ஸோ டேரக்டர் டிசைட்ஸ் ஓகேவா அந்த கேரக்டரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்ன வரும்? உள்ள ஸ்டோரி வரும். தட் இஸ் மெயின் கண்டென்ட் வரும். இதுல ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள இருக்கிற லிங்கை உள்ள கிரியேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? நிறைய லிங்க் கிரியேட் பண்ணுவாங்க. இதுல நிறைய இஷ்யூஸ் வரும். ஓகே நிறைய இஷ்யூஸ் வரும், லிங்க் வரும், நிறைய இஷ்யூஸ் வரும். ஒவ்வொரு கேரக்டர் லிங்க் பண்ணுவாங்க, இஷ்யூ கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எங்க வரும் அப்படின்னா கிளைமேக்ஸ்ல இருக்கும். கிளைமேக்ஸ்ல இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு போவாரு நம்ம டைரக்டர். இது ஒரு மூவி. கிளியரா?
இதே மாதிரி தான் நம்ம எஸ்ஏ இருக்கும். எஸ்ஏல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீங்க அந்த பர்டிகுலர் டைட்டில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ we are introducing into the எஸ்ஏ. அதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் கண்டென்ட்ல இந்த அவங்க டாபிக் தகுந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸை நாம் இங்க கிரியேட் பண்ணணும். ஸோ லிங்க் பிட்வீன் த டாபிக்ஸ் அண்ட் இஸ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம இங்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ சொல்யூஷன் எங்க கொடுத்துருப்போம்னா கன்க்ளூஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் லைக் மூவி மேக்கிங் மாதிரி தான். அதனாலதான் சொல்றேன், இப்ப எஸ்ஏ அப்படிங்கிறதுக்கு இப்படிதான் எழுதியாகணும் அப்படின்னு எந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. தேர் இஸ் நோ ப்ளூ பிரிண்ட். தயவு செஞ்சு யாருக்கிட்டமும் போயிட்டு சரி ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. தேர் இஸ் நோ ப்ளூ பிரிண்ட். ஏன்னா ஒரு மூவி இப்படிதான் இருக்கு, ப்ளூ பிரிண்டா தான் இருக்கா? கிடையவே கிடையாது. காமெடியே இல்லாம ஜெயிச்ச படமும் இருக்கு, சண்டையே இல்லாம ஜெயிச்ச படமும் இருக்கு, ஃபைட்டே இல்லாம ஜெயிக்கிற படமும் இருக்கு, இல்லையா? எல்லாமே இருக்கு. அதாவது அதுக்கப்புறம் லவ் இல்லாம இருக்கிற படமும் இருக்கு. So, எல்லா படத்துலயும் எல்லாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. பேஸ் ஆன் தி கண்டென்ட், அதாவது நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்த்தணும். சேர்த்துட்டா அந்த படம் ஜெயிக்கும். அதே மாதிரிதான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற அந்த டைட்டில கரெக்டா கொண்டு போய் நீ எக்ஸாமினருக்கு சேர்த்துட்டீங்கன்னா உங்க எஸ்ஏ ஒரு சக்சஸ்ஃபுல் எஸ்ஏ. கிளியரா? அவ்வளவுதான். அப்போ அப்படின்னா நீங்க ஒரு மூவி பார்த்துட்டு ஒரு மூவி பாக்குறீங்க, பார்த்து வெளியே வந்தோன்னா கமெண்ட் கேட்கறாங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் படம் ஓரளவுக்கு போச்சு, கிளைமேக்ஸ் பரவாயில்ல அப்படின்னு. அப்போ இடையில இங்க லிங்க் சொல்லும் போது எங்கேயும் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இல்லைன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்டோரி பண்ணுவாங்க, கிளைமேக்ஸ்ல சரியா இல்லை, கிளைமேக்ஸ் நிறைய விஷயம் விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ இங்க சொன்ன லிங்க் எல்லாத்தையும் இங்க கேரி ஓவர் பண்ணணும், கிளைமேக்ஸ்ல சொல்லிட்டு போயிருக்கணும். உள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்திருப்பாங்க, அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ்ல காணாம போயிருப்பாங்க. அந்த அந்த ஒரு கேரக்டர் காணவே இல்லை, இடையில விட்டாங்க டேரக்டர் அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசம் வரும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க, கொஸ்டினை காமெண்டா பிரிச்சிருக்கீங்க, அந்த எல்லா காமெண்டையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க பாடியில, டிஸ்கஸ் எல்லா காமெண்டுக்கான சொல்யூஷன் கன்க்ளூஷன் பண்ணி எதையுமே மிஸ் பண்ணாம இருக்கணும். அப்படி மிஸ் பண்ணிட்டா நம்ம கன்க்ளூஷன்ல அடிபட்டு போயிடும். கிளியரா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காமன். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஸ்ஏ அப்படிங்கிறது ஒரு மூவி கிரியேட் பண்ற மாதிரி. அது எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். அது கிரியேட் பண்ற ஒரு டைரக்டர் பொறுத்து எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் எழுத போற ஒரு ஆஸ்பிரண்ட்டை பொறுத்து இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள இன்டீப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் காம்போனன்ட். இன்ட்ரோடக்ஷன் எப்படி சார் இருக்கணும் ஒரு எஸ்ஏக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு மூவி பார்க்க போறீங்க, நான் எல்லாத்துக்கும் மூவி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரூல்ஸ்குள்ள போய் பிளஸ் ஆர் மைனஸ் உட்கார்ந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ வி ஷுட் ஹேவ் அவர் ஓன் கேரக்டர். அதுக்காக நான் சொல்றேன், எஸ்ஏ அப்படிங்கிறது நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டிங்க. ஸோ தேர் இஸ் நோ காப்பி பேஸ்ட், நத்திங் இன் தட். ஓகே, அப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மிஷன் இம்பாசிபிள் மூவி இருக்கு. ஓகேவா? ஸோ மிஷன் இம்பாசிபிள் மூவி இருக்கு, இல்லைன்னா ஜேம்ஸ் பாண்ட் மூவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உள்ள போய் உட்கார்ந்த உடனே ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரெண்டுலையும் ஒரு 5 minutes ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகும். அதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டே வர ஆரம்பிக்கும். அது எதுக்கான ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது. அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஸ்டன்ட் சீனே இப்படி இருந்ததுன்னா படம் எப்படி இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு படத்தோட இன்ட்ரோடக்ஷன். கிளியரா? இல்லைன்னா இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கும். ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிஸ் ஆரம்பிக்கும். ஹீரோ வந்து கத்தியோடு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சீனை போட்டுட்டு இன்னும் வாட் ஹேப்பன் 2 years பிஃபோர் ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு கியூரியாசிட்டி, ஆஹா அப்போ ஹீரோ ஏன் அவன் கத்தியோடு உட்காந்துருந்தா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம 2 மணி நேரம் உட்காந்து அந்த கியூரியாசிட்டிலேயே படத்தை கொண்டு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் தி மெத்தடாலஜி ஹவு டு ஸ்டார்ட் அன் மூவி. அதே மாதிரி மெத்தடாலஜி தான் நம்ம எஸ்ஏலையும் எழுதணும். இல்ல ஜென்ரலா எழுதுற மாதிரி எழுதி போகக்கூடாது. வி ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிராமாட்டிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டோரி எழுத, அதாவது கொடுத்துருக்க டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருந்ததுன்னா அதை அப்படியே நரேட் பண்றது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டிபெண்டன்ட்ல இருந்திருக்கலாம், இல்லைன்னா பல ஏன்ஸ் இந்தியாவில் ஒரு 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 ஹிஸ்டரி, ஒரு கிங்கோடைய ஸ்டோரியா இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு காமெடி ஸ்டோரி. நீங்க இப்போ தெனாலிராமன் ஸ்டோரி படிச்சிருக்கலாம், இல்லை சார்லி சாப்ளின் ஸ்டோரி படிச்சிருக்கலாம். எனிவேர் இந்த வேர்ல்டு ஏதாவது ஒரு சின்ன கதை இருந்திருக்கலாம், அதை எழுதலாம். இல்லைன்னா லிரிக்ஸ், ஏதாவது ஒரு பாட்டு எழுதி பக்கத்துக்கு ஃபுல்லாக ஒரு பாட்டு அப்படியே எழுதி ஆரம்பிக்கலாம். அது நீங்க எழுதின பாட்டாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு சினிமா பாட்டாக இருந்திருக்கலாம், வாட் எவர் மேபி. ஓகே, ஒரு முக்கியமான கோட், யாராவது ஒரு சொன்ன கோட் வச்சு அந்த கோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணி அது அந்த எக்ஸ்பிளனேஷன் நேரம் கொண்டு வந்து நம்ம கொஸ்டினோட டாபிக் லிங்க் பண்றது. ஸோ வி ஸ்டார்ட் வித் தி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறது, நிறைய கொஸ்டின்ஸா கேட்கறது. வாட் இஸ் திஸ் வாட் ஹவ் வை, நிறைய கொஸ்டின்ஸா போட்டு போய் இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் எஸ்ஏ உடைய டாபிக்ல இருக்கு அப்படின்னு எஸ்ஏல அங்கே லிங்க் பண்றது. இல்லைன்னா ஒரு நியூஸ் இருக்கு, ரீசெண்டாக ஒரு நியூஸ் இருக்கலாம், ஒரு சப்போஸ் ஒரு பாலிட்டிக் கொஸ்டின், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எடுக்க போறீங்க, இல்லை சொசைட்டி கொஸ்டின் எடுக்க போறீங்க அப்படின்னா சொசைட்டில அந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடா ஒரு நியூஸ் வந்துருந்தது, எங்க படிச்சிருக்கீங்களா அந்த நியூஸ் அப்படியே நேரேட் பண்ணேன்.
அதுல இருந்து அப்படியே டாபிக்கல் லிங்க் பண்ணி எஸ்ஏ கொண்டு போறது. ஒரு ரிப்போர்ட், ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட், ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து எடுக்கிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இல்ல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதை கோட் பண்ணி அதுல இருந்து கொண்டு போறது. இன்சிடென்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், எனிதிங் மேபி. அதாவது நீங்க டைரக்டா எஸ்ஏவை திஸ் இஸ் திஸ் அப்படின்னு எழுதாம யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சம்திங் டிராமாட்டிக் அப்படி ஆரம்பிச்சு கொண்டு போனோம்னா ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஏதோ பெருசா சொல்ல வராங்க அப்படின்னு. ஆனா ரொம்ப முக்கியம், நீங்க எழுத போற இந்த விஷயங்கள் எல்லாமே இட் சுட் பி ரிலேட்டட் டு தி டைட்டில். டைட்டில்ல என்ன இருக்கோ அதை நீங்க கரெக்டா கொண்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்களே ஒரு ஓனா நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டோரி கிரியேட் பண்ணிடுவோம். டைட்டில் படிச்சு டைட்டில் வச்சுக்கிட்டு ஒரு காட்டுல சிங்கம் இருந்தது, புலி இருந்தது, குரங்கு இருந்ததுன்னா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரி அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போய் கரெக்டா டாபிக்ல முடிச்சுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில எங்கெங்கெல்லாம் நம்ம கண்டென்ட் எழுதும் போதெல்லாம் திஸ் இஸ் லைன் கேரக்டர், திஸ் இஸ் டைகர் கேரக்டர் அப்படின்னு, திஸ் இஸ் மங்கி கேரக்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், அங்க நேரம் லிங்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம சொன்ன அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படியே எஸ்ஏ ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டே இருக்கும். கன்க்ளூஷன் வரைக்கும் இந்த லயன், டைகர், மங்கி எல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க எஸ்ஏ கூடவே. ஸோ படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாவும் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங், there's something is called thesis statement. thesis statementனா நீங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க, ஒரு ஸ்டோரி எழுதிட்டீங்க, மேபி ஒரு 3/4 பக்கத்துக்கு திரும்பி ஸ்டோரி எழுதிட்டீங்க. இப்போ இந்த ஸ்டோரிக்கும் இங்க இருந்த டைட்டிலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இந்த ஸ்டோரியை அப்படி நீங்க எஸ்ஏவா மாத்தணும். புரியுதா? அதுதான் இங்க ஒரு thesis statement. இது இந்த டைட்டில் லிங்க் பண்ணும். அப்போ இந்த ஸ்டோரிக்கும் நீங்க எழுத போற இந்த எஸ்ஏவுக்கும் இடையில இருக்கிற அந்த லிங்க் தான் இந்த thesis statement. கிளியரா? நீங்க லயன், டைகர், மங்கி ஸ்டோரி சொன்னீங்கன்னா இப்ப இந்த லயன்னா அந்த கேரக்டர் யாரு, டைகர்னா டைட்டில் யாரு, மங்கினா டைட்டில் யாரு அப்படின்னு லிங்க் பண்ணி நீங்க ஒரு நீங்க படிக்கிற ரீடரை எஸ்ஏக்குள்ள கொண்டு வர்றீங்க. கிளியரா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் thesis statement in the introduction. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட், தட்ஸ் தி கண்டென்ட், இஸ் பாடி ஆஃப் தி எஸ்ஏன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாடி ஆஃப் தி எஸ்ஏல என்னெல்லாம் இருக்கும் டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் இஷ்யூ இருக்கும். அதாவது என்னெல்லாம் இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, இதுல எது வேணா உங்களோட டாபிக்ல வரலாம், வராமே போகலாம். இதெல்லாம் பட் இந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே திங்க் பண்ணி பாத்துக்கிறது எப்பவுமே பெட்டர். ஒரு ஏதாவது ஒரு மெயின் இஷ்யூ மட்டும் அவனே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா காரணத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தர மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ டைரக்டா இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ வி ஆர் த்ரோ லைட்டான சப்ஜெக்ட். அவங்க ப்ராப்ளம் கொடுத்தது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படி டைரக்டா ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அப்போ என்ன ப்ராப்ளம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம காமிக்கணும். ஓகேவா? ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் a gamble of monsoon system. Okay, India poverty leads to drought leads to poverty. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மான்சூன் ஃபெயிலியர் லீட்ஸ் டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் உள்ள இருந்தது அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் பின்னாடி பார்க்கலாம். இருந்ததுன்னா டைரக்டா என்ன இருக்கும், மெயின் இஷ்யூ இருக்கும், அதுல ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, டைரக்டா நாம அதை மட்டும் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்பர் 2, அவங்க கொடுத்துருக்கிற டாபிக்கை டெம்போரலா திங்க் பண்ணி பார்க்கணும். அது டெம்போரலா அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர்ல. இப்போ நம்ம ஊர்ல அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் கேட்கறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஷ்யூ டாக் ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல இருந்து திங்க் பண்ணி யூ கேன் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது கொஸ்டினுக்கு சம்மந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா. இல்லை நம்ம ஊர்ல வந்து இப்போ சப்போஸ் இது கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்ரஸி இஷ்யூ கேட்குறாங்க, இல்லைன்னா ரீஜனல் இம்பேலன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ரீஜனல் இம்பேலன்ஸ் இஷ்யூஸ்லாம் நம்ம எப்போது ஆரம்பிக்கலாம்னா ஹிஸ்டாரிக்கலா ஏன்சியன்ட் பீரியட்ல இருந்தே கொண்டு வரலாம். அப்போ கொடுக்குற கண்டென்ட்டை நம்ம ஹிஸ்டாரிக்கலா செக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு காமெண்டா நம்மளால ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பேஷியல் ரீஜனல் அனாலிசிஸ். அதாவது இப்போ அவங்க கொடுத்துக்கிற டாபிக் வேர்ல்டு வைடா கவர் ஆகும் அப்படின்னா வேர்ல்டுல ரீஜன் வைஸா பிரிச்சுக்கலாம். ஓகே, வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, இல்லைன்னா சார்க்கு, இல்லைன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன் கான்டினென்ட் தனித்தனியே பிரிச்சுக்கலாம். இல்ல ஒரு ரீஜன் மட்டும் தான் கொஸ்டினே வந்து சார்க்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது சவுத் ஏஷியா மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னா இப்போ சவுத் ஏஷியாக்குள்ள நம்ம ரீஜனா பிரிக்கலாம். அப்போ கொடுத்துக்கிற டாபிக்கை ஸ்பேஷியலா நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். 2வது பாயிண்ட். அடுத்தது அந்த பர்டிகுலர் டாபிக்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்க முடியுமா செக் பண்ணி பார்க்கணும். அந்த டாபிக்ல கரண்ட் ஆட் பண்ண முடியும். அப்படி இருந்ததுன்னா என்னென்ன கரண்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி ப்ராப்பரான லொகேஷன்ல அதையே நம்ம ஆட் பண்ணணும். அடுத்தது கொடுத்துக்கிற கான்செப்ட்ல ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது பிரிக்க முடியுமான்னு பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்க முடிஞ்சா அதையும் ஒரு சப்டிவிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்போஸ் இப்போ 2-3 ஃபேக்டர் இருக்கு, 1-2 ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா 2 ஃபேக்டர்ல ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ ஒன்னோட இம்பாக்ட் டூல எப்படி இருக்கு, டூவோட இம்பாக்ட் ஒன்ல எப்படி இருக்கு, வி கேன் கிரியேட் சம் ஆர்குமெண்ட்ஸ். அந்த ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆர்குமெண்ட் சப்போர்ட்டிங் எவிடன்ஸை நம்ம கரண்டாகவே சொல்லியிருந்தோம், இல்லை ஹிஸ்டோரிக்கலாவோ எடுத்து கொண்டு போய் கொடுத்து அப்படி அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்டாகவும் உள்ள கண்டென்ட் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகே. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நம்ம எந்த எக்ஸாம்பிள் எழுதினாலும் அது வந்து டாபிக் ரிலவெண்டா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியரா? டாபிக் ரிலவெண்ட் இல்லாம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது ஏதோ ஒரு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு போட்டு மெனரேட் பண்ணி கொடுக்க கூடாது. எக்ஸாம்பிள் கரெக்டா அந்த டாபிக்கு நீங்க கொண்டு போற டிஸ்கஷனுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி குட். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இந்த ஹோல் கண்டென்ட்டை எழுதும்போது அப்பப்போ நம்ம டாபிக் உள்ளதான் இருக்குமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எழுதுற அந்த இன்ட்ரெஸ்ட்ல நான் டாபிக் விட்டு வெளியே போயிடுவோம். அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, டாபிக் இருக்கிற வேர்ட்ஸும் நம்ம தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துக்கிற வேர்ட்ஸும் இந்த என்டையர் பாடியில டிராவல் பண்ற மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்துட்டோம்னா நம்ம எஸ்ஏக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க எழுதிட்டே இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் எழுதிங்கன்னா டக்கு டாபிக் படிச்சு பாருங்க. டாபிக் நம்ம நீங்க எஸ்ஏ எழுதுற டாபிக்கும் நீங்க இப்ப இருக்கிற எழுதிட்டு இருக்கிற டாபிக்கும் ரிலேட்டட் இருக்கா, ரிலேஷன்ஷிப் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்பவும் பெட்டர். ஏன்னா நம்ம எழுதுற இன்ட்ரெஸ்ட்ல நிறைய கண்டிப்பா டிவேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. டிவேட் ஆகாம பாத்துக்கிறது இந்த மாதிரி அப்பப்ப நீங்க கிளாஸ் செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் எஸ்ஏ டைட்டில் இருக்கிற வேர்ட்ஸோ இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற வேர்ட்ஸோ உள்ள எழுதிட்டே இருந்ததுன்னா அது எப்பவுமே பெட்டரா இருக்கும். நீங்க எஸ்ஏக்கு டாபிக் உள்ள எழுதிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்கும் படிக்கிறவங்க. ஓகே. அடுத்தது கன்க்ளூஷன். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப நம்ம ஒரு மூவிக்குள்ள போவோம். ஒரு ஆக்ஷன் மூவி இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ், ஓகேவா? அதே ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்த்துட்டு வர ஒரு ஆடியன்ஸ், அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருக்கும் வெளியே வரும்போதே தெரிஞ்சிடும் இல்லையா? சினிமாக்கு வெளியே வரும்போது ஆக்ஷன் மூவி கிளைமேக்ஸ் ஒரு பயங்கரமான ஃபைட் பார்த்து வெளியே வராங்க, அப்படியே வரப்பா வெளியே வருவோம். அந்த இம்பாக்ட் அவங்களுடைய உடம்புல மனசுல இருக்கும். அதே நெகட்டிவ் கிளைமேக்ஸ்ல எல்லாமே நெகட்டிவா சோகமா ஒரு ஸ்டோரி முடிச்சாங்க அப்படின்னா அந்த படத்துல வெளியே வரும்போது அப்படியே சோகமா வலிஞ்சு வெளியே வருவாங்க ஆடியன்ஸ். ஸோ தட் இம்பாக்ட் வாட் கிரியேட்டட் பை தட் மூவி ஓவர் தட் ஆடியன்ஸ், தட் இஸ் சக்சஸ் ஆஃப் டைரக்டர். அதே சக்சஸ் நாம கிரியேட் பண்ணோம். எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க அதாவது ஒரு எஸ்ஏவை படிச்சு முடிக்கும் போது அந்த ரீடரோட மைண்ட்ல, ஓகேவா? ஸோ ரீடரோட மைண்ட்ல அதுக்கோட இம்பாக்ட் இருக்கணும். அவங்க அந்த எஸ்ஏ பத்தி வெளியே போனோம்னா அப்படி அடுத்த டாபிக் போகாம அதை பத்தி அவங்க மைண்ட்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது அதை பத்தி அதாவது அதோட இம்பாக்ட் இருந்ததுன்னா அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்தரா, தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் யுவர் எஸ்ஏ. அதை எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷன் தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அப்போ அந்த கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கன்க்ளூஷன் அது வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ண எல்லா லிங்க், ஆர்குமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. நத்திங் சுட் பி மிஸ்ட் அப். எதுவுமே மிஸ் ஆகவே கூடாது. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடணும். அப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அத்தனை கன்ஃபியூஷனையும் நீங்க அந்த எண்ட்ல கிளியர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் சக்சஸ்ஃபுல் எஸ்ஏ. ஒரு படத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் பண்ணி ஏன்னா சரியான கிளைமேக்ஸ் அமையல அப்படின்னா வெளியே வரும்போது கிளைமேக்ஸா சரியில்லை அப்படின்னு அப்போ அது வரைக்கும் நல்லா இருந்த படம் அந்த லாஸ்ட் 15-20 மினிட்ஸ்ல மொத்தமும் டவுன் ஆயிடும். அதே மாதிரி தான் எஸ்ஏவை கடைசி வரைக்கும், ஏன்னா எஸ்ஏ நீ கன்க்ளூஸ் படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க் போட போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோரை வாங்கிட முடியும். அதனால எஸ்ஏவோட கன்க்ளூஷன் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏ நீங்க அது வரைக்கும் எழுதுன எல்லா விஷயத்துக்கும் ரீஃபார்ம்ஸ், வே ஃபார்வர்ட்ஸ், ஐடியாஸ், அதாவது ப்ராப்ளம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஏன்னா ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்காங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கிளியர் கட்டா புரிய வைக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை அசஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட அசஸ்மெண்ட் அதை படிச்சு பார்க்கும் நீங்க இதுதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கிளியர் கட்டா புரியணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன். அப்ப அதனால நீங்க எழுதுற கன்க்ளூஷன் கிளியர் கட்டா போய் சேரணும். அப்படியே தான் எழுதி வச்சிருவோம், படிச்சு பார்க்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பா மார்க் வராது. ஓகே. அதனால என்ன சொல்ல வரீங்களோ அதையே கிளியர் கட்டா சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் ஷுட் பி ரீச் டு தி எக்ஸாம். ஏன்னா நீங்க சொல்றது ரீச் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட சபார்டினேட்ஸும் உங்களுக்கு உங்களோட சுப்பீரியருக்கும் நீங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியும். அப்போ சபார்டினேட் சரியா ஒர்க் பண்ணுவாங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் சுப்பீரியருக்கு போய் சேரும். அப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எஸ்ஏல நீங்க எவ்வளவு தூரம் கம்யூனிகேட் பண்றீங்க, ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் கிளியர் கட்டா அனலைஸ் பண்ணி சொல்றீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஸோ இட் ஷுட் பி கிளியர் கட் பிரசன்டேஷனா இருக்கணும். கிளியர். அடுத்தது எல்லா ஆர்குமெண்ட்டையும் சொல்லிடணும். டோன்ட் லீவ் எனி ஆர்குமெண்ட்ஸ்.
அடுத்து இதுல என்ன பண்ணலாம் தெரியுமா, இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரியே லிரிக்ஸ், கோட்ஸ், கொஸ்டின்ஸ், நியூஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாங்க. எவ்ரிதிங் வி கேன் ஆட். ஆனா நத்திங் ஷுட் பி ரிப்பீட்டட் அகைன். எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் ஆகவே கூடாது. should not be repeated anything in the content. நார்மலா ஒரு எஸ்ஏவோட கன்க்ளூஷன் அப்படின்னா எல்லாரும் ஜெனரேட் என்ன இருக்குன்னா அது வரைக்கும் எழுதுறத சம்மரைஸ் பண்ணி கன்க்ளூஷன்ல கொடுக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல 80% ஆஃப் பீப்புள் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இஸ் நாட், தட் இஸ் நாட் த கன்க்ளூஷன். சப்போஸ் இமேஜின் பண்ணுங்க, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்ல 2 மணி நேரம் படம் ஓடிடுச்சு, 1/2 மணி நேரம் கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்னா 2 மணி நேரம் என்னெல்லாம் ஓடிச்சோ அதோட சம்மரைஸ் பண்ணி முக்கியமான கிளிப்பிங்ஸை போட்டா எப்படி இருக்கும் கிளைமேக்ஸ்? இமேஜின் பண்ணி பாருங்க. இமேஜினே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம கன்க்ளூஸ் அப்படிதான் இருக்கும். அது வரைக்கும் எழுதுறது மொத்தத்தையும் சம்மரைஸ் எல்லாம் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் அ செப்பரேட் பாயிண்ட், செப்பரேட் கோட்ஸ் அண்ட் செப்பரேட் இன்ஃபர்மேஷன் டு கிவ் இன் பர்டிகுலர்லி இன் தி கன்க்ளூஷன். கிளியரா? ஸோ கன்க்ளூஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்க பண்ண எல்லா இஷ்யூக்கான சொல்யூஷன் அங்கே தான் கொடுத்து போறீங்க. ஸோ நத்திங் ஷுட் பி ரிப்பீட். எந்த ஃபேக்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது. இது மாதிரி எழுதுன அந்த 7-8 பேஜ் எழுதிருப்பீங்க, எதுவுமே ரிப்பீட் ஆகாம அதோடைய நெக்ஸ்ட் வெர்ஷனா உள்ளது இருக்கணும். கிளியரா? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், படிச்சு முடிச்ச உடனே அவரு அதை பத்தி திங்க் பண்ணணும். பேப்பர் முடி வச்சுக்கிட்டு என்னவா எழுதியிருக்கான் பாரு அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா அதுதான் சக்சஸ்ஃபுல் எஸ்ஸே. கிளியரா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க உங்க ஒரு எஸ்ஸேவை எழுதி உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்க. அப்படி படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது, ஓகே ஸோ என்ன ஃபீல் பண்றா அப்படின்னு ஜென்ரல் ஒப்பீனியன். ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல நீங்க அவங்கள கரெக்ஷன் எல்லாம் பண்ண சொல்ல வேண்டாம். எஸ்ஸே படிச்சோன்னா வாட் தே ஃபீல் இட் வித் தட் கண்டென்ட் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா எஸ்ஸே எல்லாரும் கரெக்ட் பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அப்படி கரெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா நிறைய கரெக்ஷன் சொல்லிடுவாங்க, உங்களோட ஒரிஜினாலிட்டி மாறி போயிடும். அதனால வெரி இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் கெட் ஒப்பீனியன் அபவுட் யுவர் ஸ்ட்ரக்சர் அண்ட் எவ்ரிதிங். அந்த கண்டென்ட் அது எவ்வளவு தூரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதை பத்தி சொல்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு தூரம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அசஸ் பண்ணுங்க. கிளியர்? திஸ் இஸ் தி கன்க்ளூஷன். ஓகே, நெக்ஸ்ட் சோர்சஸ். என்னெல்லாம் சோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எல்லாரும் சோர்ஸ் சொல்றது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு எஸ்எஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சார். புக்ஸ் எல்லாம் எஸ்எஸ் இருக்கு, அப்படியே படிச்சிடலாம். அது முக்கியமான சொல்றேன், அதை மட்டும் நம்ம பண்ணவே கூடாதுங்க. வி ஷுட் நாட் டூ தட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எஸ்ஏ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவாலிட்டி. ஓகேவா? அப்போ நாம தான் அந்த எஸ்ஏவை கிரியேட் பண்ணியே தீர்வே தவிர நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணி எல்லாம் எழுத முடியாது. ஓகேவா? அப்போ அந்த டைட்டிலுக்கு உங்க மைண்ட்ல என்ன ஸ்ட்ரக்சர் தோணுதோ அந்த ஸ்ட்ரக்சரை நாம என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். கிளியரா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகே, அது எப்படி சார் கிரியேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கும் போதும் இல்லைன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கும் போதும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நாம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏன் சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்காதீங்க, கொஸ்டின் பாருங்க ஆனா ஆன்சர் பார்க்காதீங்க அப்படிங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க அதை கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா உங்க மைண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் திங்க் பண்ணும், வேற எதுவுமே திங்க் பண்ணாது. கடிவாளம் கட்ட மாதிரி உங்க மைண்ட் வெளியே போகவே போகாது. அதே நீங்க ஆன்சரே பார்க்காம வெறும் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் நிறைய திங்கும். அது இதுன்னு எக்ஸ் ஒய் ஜெட் ஜெட் நிறைய திங்க் பண்ணும். அதுல ஏதாவது ஒரு ஐடியாவை எழுது, புட் இன் வேர்ட்ஸ் எழுதுங்க. எழுதி அதையே ஓரியன்ட் பண்ணி சரியான பிரசன்டேஷன்ல கொண்டு போங்க. அவ்வளவுதான். அதாவது ஒரு எஸ்ஏ இருக்கு அப்படின்னா அந்த எஸ்ஏவுக்கு ஏ ஒருத்தர் ஆன்சர் எழுதியிருக்காரு அப்படின்னா பி ஒருத்தர் ஆன்சர் எழுதியிருக்காருன்னா நீங்க உடனே போய் வந்துட்டு இதுல ரெண்டுல எது நல்லா இருக்கு அது மாதிரி காப்பி அடிச்சா அப்படி பண்ணவே பண்ணாங்க. ஏன்னா நீங்க எழுதும்போது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல வரும். டி எழுதுனா டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அப்போ ஒரு எஸ்ஏக்கு 100 பேர் எழுதுனா ஒரு டைட்டிலுக்கு 100 விதமான எஸ்ஏ வரும். அந்த 100மே சரியா இருக்க வாய்ப்பும் இருக்கு. கிளியரா? பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட் வாட் தே கிவ், பேஸ்ட் ஆன் தி ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் தி டாபிக். அவ்வளவுதான். டாபிக் வெளியே போகாம இருந்தாங்கன்னா எல்லா எஸ்ஏமே நல்ல எஸ்ஏ தாங்க, இப்படி வந்து எழுதலாம். அதனால நீங்க ஒன்ஸ் நீங்க ப்ரீவியஸ் எஸ்ஏயோட ஆன்சர் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மைண்ட் அதுலயே ஃபிக்ஸ் ஆயிடும். தயவு செஞ்சு அதை மட்டும் பார்க்க வேண்டாம். அது நீங்க எப்போ பார்க்கலாம்னா உங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி செட் ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டீங்க, இதுதான் உங்க எஸ்ஏ முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க பார்த்து அதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் கேரி பண்ணி நம்மள என்ன பண்ணிக்கலாம், ஒரு என்ரிச் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா தவிர டோன்ட் ஃபாலோ தி ப்ளூ பிரிண்ட் வாட் எவர் எனிபடி கிவ்ஸ். இது ப்ளூ பிரிண்ட் கிடையவே கிடையாது சிவில் சர்வீஸ் பொறுத்தவரை, அல்ல எஸ்ஏ பொறுத்த வரைக்கும். கிளியரா? ஓகே, என்னெல்லாம் படிக்கலாம் சார்? இதெல்லாம் நம்ம ஜிஎஸ் ஏற்கனவே படிக்கிறதுங்க. மேகசின்ஸ், ரிப்போர்ட்ஸ், நியூஸ் பேப்பர், இயர் புக், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஜிஎஸ்ல படிச்சிருப்போம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் மைண்ட்ல இருந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஃபேக்சுவல் அண்ட் கான்செப்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும் இதுக்காக ஒரு எஸ்ஏவை நரேட் பண்றதுக்கு. ஆனா எஸ்ஏவை இதை மட்டுமே வச்சு எழுத முடியாது. இதை மட்டும் வச்சு எழுதுனா அது வந்து ஜிஎஸ் ஆன்சர்.
தட் இஸ் ஜிஎஸ் ஆன்சர். ஆனா எஸ்ஏவுக்கு இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? இதுதான் ஜென்ரல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஜென்ரல் ரீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், இல்லைன்னா லிரிக்ஸ், இல்லைன்னா நாவலு, இதெல்லாம் படிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா படிங்க. லிட்ரேச்சர் இல்ல சார், நான் நிறைய லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் படிப்பேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பேன். ஓகே, நிறைய பாட்டு படபடமா பண்ணி பழகிறது நம்ம தாராளமா பண்ணிக்கோங்க. ஆட்டோபயோகிராஃபி நிறைய படிப்பேன் சார், நான் தாராளமா ஆட்டோபயோகிராஃபி படிங்க. ஓகேவா? இல்லைன்னா பயோகிராஃபிஸ் படிங்க. இல்லைன்னா ஒரு ஃபேமஸான அது அப்துல் கலாம் எழுதின புக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நேரு எழுதின புக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட புக்ஸ் கிடைக்கும். அந்த புக்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ வாங்கி ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. அப்படி ரீட் பண்ணும்போது தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா பெரும்பாலான சார் நான் காந்தியோட சதீஸ்வரன் படிக்கிற நோட்ஸ் எடுக்குவா சார் கேட்கறேன். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிற புக் கிடையாதுங்க. அதெல்லாம் புக் மொத்தமும் நம்ம பசி பண்ணணும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஃபீல் தி கண்டென்ட். ஓகே, ஃபீல் தி கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு சில பாத்தீங்கன்னா புக்கை ரீட் பண்ணுவோம், நோட்ஸ் எடுப்போம். என்சிஆர்டி புக் படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவோம். ஆனா அதே நீங்க ஒரு 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 லட்சுமி புக்கை படிப்பீங்க, அது எக்ஸாம் அப்படியே வரும், ரீப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஆனா இப்போ மகாத்மா காந்தி புக்கோ, மகாத்மாவுடைய சத்திய சோதனையோ, இல்லைன்னா இதோட மெயின் கேம்போ படிக்கிறீங்கன்னா அதெல்லாம் இட்ஸ் நாட் அ ரீப்ரொடியூசபிள். அதெல்லாம் அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை நீங்க ஃபீல் பண்ணி பர்சீவ் பண்ணி உங்களுடைய மைண்ட்ல என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஃபீல் இட். ஏத்திக்கோங்க. ஏத்துனீங்கன்னா தட் சேஞ்சஸ் யுவர் பர்சனாலிட்டி. உங்க பர்சனாலிட்டியை அது மாத்திடும். அப்படி மாத்தும் போதுதான் உங்களுக்குள்ள அந்த 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 அவங்க எழுதின புக்ஸ், அந்த அந்த விஷயங்கள் உள்ள நீங்க பர்சீவ் பண்ணும்போது எஸ்ஏல அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர நீங்க மனப்பாடம் பண்ணி எக்ஸாக்டா இந்த எஸ்ஐக்கு இது வரும் வரை கொண்டு போய் சேர்க்கலாம் முடியாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை படிச்சிருக்கோம், எக்ஸாம்ல எந்த எஸ்ஐ கேட்பான்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க. அதனால அவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் ரீட் இஸ் அ ஜென்ரல். ஸோ ஃபீல் அண்ட் கீப் இட். அதாவது ஒரு 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 பாட்டு படிக்கிறீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணுவோமே நான் உட்காந்து பண்ணுவோம். ஆனா பாடி பாடி பார்த்து பண்ணுவோம். அது ஸ்டார்ட் பண்ண ஃப்ளோல போகும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஆந்தம் இருக்கு. எவ்வளவு நேஷனல் ஆந்தம் மனப்பாடம் பண்ணணும்? நோபடி. ஆனா ஆரம்பிச்சா ஃபுல் ஃப்ளோல வருதுல்ல, அதே மாதிரி தான். அந்த மாதிரி விஷயங்களை வே டு டேக் இன் வித் உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் அப்படி எடுத்த விஷயங்கள் மட்டும்தான் எஸ்ஏ எக்ஸாம் எழுதும் போது வெளியே பிச்சுக்கிட்டு வரும். கிளியரா? அது உங்க மைண்டே எடுத்து கொடுக்கும். இந்த கண்டென்ட், இந்த விஷயத்தை எழுது, இந்த விஷயத்தை எழுதுன்னு உங்க மைண்டு தெளிவு எடுத்துக்கணும். தட் இஸ் தி பர்சனாலிட்டி சேஞ்ச். தட் பர்சனாலிட்டி சேஞ்ச் தான் உங்களை இன்டர்வியூல நல்ல ஸ்கோரை வாங்கி வைக்க முடியும். கிளியரா? அதனால படிக்கிற புக் வந்து பெஸ்ட் புக்கா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மார்க்கெட் போய் ஜெனரல் படிக்கிற ஒரு பழக்கத்தை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா சார்? ஆன்லைன் டெவலப் படிக்கவா சார்? தயவு செஞ்சு புக்கா வாங்கி படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, இதுக்கு தனியா டைம் சொல்லணுமா நினைக்காதீங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி புக்ஸ் படிச்சா போதும். ஒரு ஹாஃப் அன் அவர், 1 ஹவர், இல்ல 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் டைம்ல உட்காந்து இந்த மாதிரி புக்ஸை படிக்க பழகிக்கோங்க. இல்ல பேக்ல வச்சுக்கோங்க, டிராவல் பண்ணும்போது படிங்க. அந்த மாதிரி படிக்க படிக்க நான் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? திஸ் இஸ் த சோர்சஸ் ஆஃப் எஸ்ஏ. அதாவது தனியாக எங்கேயும் தேட முடியாது. இதுக்கான கொஸ்டின் பேங்க்ஸ் எடுத்து படிக்கவும் முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு எஸ்ஏவை எப்படி ஸ்டார்ட் பண்றது? எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். எக்ஸாம் ஹாலில் போறீங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்துன்னு என்ன பண்ணணும்? கொஸ்டினை தெளிவாக ரீட் பண்றீங்க. கொஸ்டின் செலக்ட் பண்ணணும்ல, ரீட் பண்றீங்க. எந்த மாதிரி கொஸ்டினை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. முதல்ல எந்த கொஸ்டின் எலிமினேட் பண்றது நான் சொல்லிடுறேன். அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் தெரியும். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 இருக்கு அப்படின்னா 1ல ஒரு எஸ்ஏ கொடுத்துருக்காங்க, இல்ல 5 வேர்டு இருக்குன்னா 5 வேர்டுக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டான மீனிங் தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கானது. இல்ல சார், இந்த ஒரு கொஸ்டினுக்கு இந்த ஒரு வேர்டுக்கு மீனிங் டவுட்டா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை எடுக்கவே வேண்டாம். 100% லீவ் இட். ஓகே, ஏன்னா இந்த ஒரு வேர்டோட இன்டர்பிரிட்டேஷன் தப்பாச்சு அப்படின்னா டோட்டல் எஸ்ஏவோட டைட்டிலும் தப்பாயிடும். அப்ப நீங்க எஸ்ஏவை இப்படி எழுதியிருப்பீங்க, இப்படி போற எஸ்ஏ இப்படி போயிருக்கும். அப்ப இங்க வந்து 80 மார்க்னா இங்க போனா 8 மார்க். கிளியரா? ஸோ கம்ப்ளீட்டா அடி வாங்கிடும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு மீனிங் தேடுங்க. அப்போ உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்கள்லாம் எந்த கொஸ்டின் இருக்கிற எல்லா வேர்டுக்கும் மீனிங் தெரியுதோ, இப்போ 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு தான் எல்லா வேர்டுக்கான மீனிங்கும் தெரியுது அப்படின்னா இந்த 2ல தான் ஏதாவது ஒன்று எடுக்க போறீங்க. இந்த 2ல எதுக்கு கண்டென்ட் நிறைய தெரியுதுன்னு பாருங்க, எது கம்ஃபர்ட்டா இருக்குன்னு பாருங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ரைட். இதுக்கு நம்மளுக்கு ஆல்லாம் ஒரு அதிகபட்சம் 5 to 10 மினிட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு 5 மினிட்ஸ், செகண்ட் செக்ஷனுக்கு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கிடைக்கும். 10 மினிட்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா எஸ்ஏவோட
அந்த டாபிக்கோட காம்பனன்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. எவ்வளவு காம்பனன்ட் இருக்கு? 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா பிரைன் ஸ்டார்ம் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ 2 காம்பனன்ட் இருக்கு. ஃபுட் செக்யூரிட்டி ஒன்று இருக்கு, சஸ்டைன் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்புறம் டெரரிசம் அண்ட் வேர்ல்டு பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டெரரிசம், வேர்ல்டு பீஸ் 2 டாபிக், ரெண்டு டைட்டில் இருக்கு. இருக்கா? இந்த மாதிரி 2 இருக்கு போகலாம். இல்லைன்னா முன்னே கொடுத்துருப்பாங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்எல் காமிக் ஆக்டிவிசம் ஒரே ஒரு காமன் மட்டும் தான். அப்ப இதை மட்டும் திங்க் பண்ணா போதும். அப்படின்னா எவ்வளவு காமன் இருக்குன்னு பாருங்க. அந்த காமன்ட்டை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் வில் ஸ்டார்ட் வந்து பிரைன் ஸ்டார்ம். பிரைன் ஸ்டார்ம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காமனண்டா நம்ம திங்க் பண்ணி அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தோணுது எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேவா? ஸோ பேப்பர்ல பேக் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 எஸ்ஏ இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் எஸ்ஏமோட லாஸ்ட் பேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா ஏ பிசி இல்லைன்னா மொத்த பேப்பரோட கடைசி பேஜ். ஓகே, இப்போ 2 காமன் ஏ இருக்கு, பி இருக்கு, போட்டுக்கோங்க. ஏழோட என்ன எல்லாம் தோணுதோ ஜஸ்ட் சார்ட் டவுன், பி என்னெல்லாம் தோணுதோ சார்ட் டவுன். இதுதான் அதெல்லாம் கிடையாது. ஏழை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அத்தனையும் எழுதுங்க. பி அத்தனையும் ஜஸ்ட் ஒரு வேர்டு மட்டும் எழுதிட்டு போங்க. சும்மா லைன் எழுதிட்டு இருக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு அதிகபட்சம் கிடைக்கிற டைமே வந்து 10 மினிட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, அதனால ரொம்ப வேகமா ஸ்டார்ட் அப் பண்ணிட்டே போங்க. ஸ்டார்ட் அப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்ல எதெல்லாம் ஓகேவா, எதெல்லாம் டாபிக் ரிலேட்டடா இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வேண்டாம். ஓகே, இதெல்லாம் டாபிக் ரிலேட்டடா இல்லையோ எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இல்ல டாபிக்ல மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க. அப்படி தம்பினா நிறைய விஷயங்கள் வராது. ஏன்னா நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ பண்ணக்கான விஷயங்கள் நமக்கு தோண ஆரம்பிக்கும். டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையும் குரூப் பண்ணணுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒரு பாயிண்ட்ல ஒரு குரூப்ல வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் ஒரு குரூப்ல வைக்கலாம். இதையும் ஒரு குரூப்ல வைக்கலாம்னு இப்போ குரூப் பண்ணுங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. அதே மாதிரி இங்க பாயிண்ட் 1 இது ஒரு குரூப், இது ஒரு வச்சு. ஓகே, இங்க குரூப் 1, 2, 3 இங்க ஒரு 3 குரூப் இருக்கு. அப்போ 2 காம்பனன்ட்லயும் நம்ம 3 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இப்போ அந்த குரூப்புக்கு இடையில என்ன பண்றீங்க, ரிலேட் பண்றீங்க. ஐடென்டிஃபை சூட்டபிள் சப்டைட்டில்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது ஏவுக்கும் பிகல்ல இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கும் ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு போறீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஆர்குமெண்ட் லிங்க் ஆகுது. இங்க தேர்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் ஆர்குமெண்ட் நம்மளுக்கு லிங்க் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுலையும் எதெல்லாம் லிங்க் ஆகுதுன்னு பார்த்து அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆர்குமெண்ட் ஒவ்வொரு சப்டைட்டில் கிரியேட் பண்ண போறீங்க. ஆர்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சா, இந்த ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு சப்டைட்டில் ரெடி பண்ண போறீங்க. we can put a subtitles 1, 2, 3 சப்டைட்டில் போட போறீங்க. கிளியரா? இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா இப்போ இந்த சப்டைட்டில் நம்ம ஆர்டர் பண்ணோம். எதை ஃபர்ஸ்ட் போடணும், எது ரெண்டாவது, எது மூணாவது, ஆர்டர் இட். அரேஞ்ச் தி பாயிண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டாவது சொல்லணும், 2 மூணாவது சொல்லணும் அப்படின்னு we have to make arguments. கிளியரா? அந்த ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு பாடி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன கன்க்ளூஷன் அப்படிங்கிற முடிவு பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த கன்க்ளூஷனை இப்போ நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஷனு பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன கன்க்ளூஷன் எழுதுன்னு முடிவு பண்ணிடலாம்ல. ஸோ we have to decide the conclusion. அந்த கன்க்ளூஷன்ல என்ன கோட் போட போறீங்க, என்னெல்லாம் எழுத போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு அதையே ரெடியா ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருங்க. எதுக்காக ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க, நான் பின்னாடி சொல்றேன். ரெடி பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிவு பண்ண போறோம். ஓகே, இப்போ எப்படி இன்ட்ரோடக்ஷன், இல்ல கதை எழுதலாமா, இல்ல பாட்டு எழுதலாமா, என்ன எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. முடிவு பண்ணியாச்சுன்னா இப்போ எஸ்ஏவை எழுத ஸ்டார்ட் பண்றீங்க. இன்ட்ரோடக்ஷன் எழுதுறீங்க. நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸ் 3 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 2, 3 இருக்கு. கன்க்ளூஷன் இருக்கு, இங்க கன்க்ளூஷன் இருக்கு. கிளியரா? நான் வி காட் எஸ்ஏ. இப்படிதான் நம்ம எஸ்ஏவை நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். கிளியரா? 2 எஸ்ஏ இப்படிதான் எழுத போறோம். ஒரு எஸ்ஏ வந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். கிளியர்? நெக்ஸ்ட், இது எல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு, எப்படி டைமை மேனேஜ் பண்ண போறோம். தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். டோட்டலா 180 மினிட்ஸ் நம்ம கையில் இருக்கு. ஓகே, நான் 2 போட்டுருக்கேன். அதாவது 2 எஸ்ஏ கேட்ட என்ன பண்ணலாம், ஒரு எஸ்ஏ கேட்ட என்ன பண்ணலாம், 2மே காமிச்சிருக்கேன். 180 மினிட்ஸ் இருக்கு. இந்த 180 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் வந்து டாபிக் செலெக்ஷனுக்கு போயிடுச்சு. ரிமைனிங் 170 மினிட்ஸ் இருக்கு. அதாவது 2 டாபிக் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ 5 மினிட்ஸ் பிளஸ் 5 மினிட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எழுத ஆரம்பிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நல்லா தெரிஞ்ச எஸ்ஏன்னா ஒரு 10 பக்கம் எழுதுறோம். அதை விட கொஞ்சம் கம்மியாக தெரியணும், 9 பக்கம் வச்சிருக்கேன். ஓகேவா? இல்லை சார் எனக்கு செகண்ட் எஸ்ஏ நல்லா, அப்போ செகண்ட் எஸ்ஏ 10 எழுதிக்கோங்க, ஒரு எஸ்ஏ 9 எழுதிக்கோங்க. இல்லை 2மே நல்லா தெரியும், அப்போ 2மே 9 எழுதிக்கோங்க. டைமாக அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. கிளியரா? இல்லை 10 எழுதிக்கோங்க, டைம் அதுக்கு மாதிரி பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட குறைய தான் இருக்கும்.
ரைட்? இது வந்து ஆக்சுவலா இதெல்லாம் கொடுக்கறது ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் கொடுக்குறேனே தவிர, திஸ் இஸ் நாட் அ ப்ளூ பிரிண்ட். வாட் எவர் ஐ இஸ் நாட் அ ப்ளூ பிரிண்ட். உங்களுக்கான ஒரு மைண்ட் செட். எஸ்ஏனா இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட். கிளியரா? அவ்வளவுதான். இது இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கெல்லாம் முடிவு பண்றது நீங்க தான் முடிவு பண்றீங்க. நீங்க தான் கிரியேட்டர் ஆஃப் எஸ்ஏ. கிளியரா? ரைட். இப்போ 10 பேஜ் எழுத போறோம். ஒரு பேஜுக்கு 5 மினிட்ஸ் ஆனாலும் 10 பேஜுக்கு 50 மினிட்ஸ் ஆயிடும். அப்புறம் அந்த எஸ்ஏக்கான பிரைன் ஸ்டார்மிங் நான் சொன்ன இல்லையா, பாயிண்ட்ஸ் சார்ட் அவுட் பண்றதுக்கு 10-20 மினிட்ஸ், அதை ஆர்கனைஸ் பண்ணி குரூப்பா பிரிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ், கன்க்ளூஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ், இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ரெடி பண்றோம். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு ஒரு எஸ்ஏ. செகண்ட் எஸ்ஏ அதே மாதிரி தான். இப்போ 9 பேஜ் எழுதுறதுனால 45 மினிட்ஸ், ரைட்டிங் காம்பனண்ட்டுக்காக 45 மினிட்ஸ், பிரைன் ஸ்டார்மிங் அதே 20 மினிட்ஸ், ஆர்கனைசிங் 5 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்கா சார். ஆல்ரெடி 10 மினிட்ஸ் கொடுத்தீங்க, இங்க 10 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். உங்க மைண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எழுதி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும். அதனால செகண்ட் எஸ்ஏ ஈஸியா நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கன்க்ளூஷன் 5 மினிட்ஸ், இன்ட்ரோடக்ஷனுக்கு 5 மினிட்ஸ். ஓகே, இவ்வளவுதான். இது வந்து ஒரு எஸ்ஏ, 2 எஸ்ஏ எழுதும்போது. இப்போ ஒரு எஸ்ஏ எழுதுறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 10ல இருந்து 20 பேஜ் வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? அவ்வளவுதான் கேட்க அப்படிலாம் கேட்காது. அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், 9.5 பேஜ் எழுதுறவங்களும் இருக்காங்க, 45 பேஜ் எழுதுறவங்களும் இருக்காங்க. ஓகே, தட் இஸ் நாட் அ பிக் திங். யார் சார் 9.5 பேஜ் கேட்குறீங்களா? நான் எழுதுனது 9 பக்கம் தாங்க. இது வரைக்கும் என்னோட எஸ்ஏ எதுவுமே 9 பக்கம் எழுதுனதே கிடையாது. ஐ யூஸ் டு கெட் ஸ்கோர் 120 to 140. கிளியரா? அதனாலதான் நான் அவ்வளவு கான்ஃபிடன்டா சொல்றதுக்கு காரணம் என்னோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ரைட்? ஓகே. இப்போ ரைட்டிங் காம்பனண்ட்டுக்கு 100 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ 20 பேஜ் அப்படி எழுதுனாங்க, ஒரு பேஜ் 5 மினிட்ஸ் 100 மினிட்ஸ். பிரைன் ஸ்டார்மிங்க்கு 30 மினிட்ஸ், ஆர்கனைஸ் பண்றதுக்கு 20 மினிட்ஸ், கன்க்ளூஷனுக்கு இங்க 10 மினிட்ஸ் கொடுத்தேன். ஏன்னா நான் 2 பேஜ் கன்க்ளூஷன் எழுதுவோம் நம்ம நார்மலா. அதனால அங்க 10 மினிட்ஸ், இன்ட்ரோடக்ஷனுக்கு 10 மினிட்ஸ். இது அப்ராக்சிமேட்டா ஒரு 20 பேஜ் எழுதுறவங்களுக்கு. இப்போ 9 9 பக்கம் எழுதுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 1.5 மணி நேரம் திங்க் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா ஆன்சர் எடுத்து வச்சு லாஸ்ட் 1 ஹவர் தான் ஆன்சரை எழுதுவோம். அதனால அது வந்து வேற மாதிரி ஒரு எஸ்ஏ இருக்கும்போது அந்த மாதிரி எழுதலாம். when we have a enriched content 9.5 பேஜ்லயே we can get scored up also. ஓகேவா? 45 மார்க் வாங்கி 140 மார்க் வாங்கணும் இருக்காங்க. அதே 45 பக்கம் எழுதி 80 மார்க் வாங்கணும் இருக்காங்க. ஸோ தட் எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட் தான். அதுக்காக நீ 9 பக்கமே முடிவு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு, அதை எப்படி பிரசென்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். கிளியரா? ஸோ டோன்ட் ஸ்டிக் டு த மைண்ட், இவ்வளவு எழுதுவோம் அப்படின்னு வரக்கூடாது. நீங்க பிரைன் ஸ்டார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய பேஜஸ் முடிவாகும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா நிறைய பேஜ் வரும், இல்லை கம்மியான பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா கம்மியான பேஜ் வரும். அவ்வளவுதான். வழுக்க டைமா பாயிண்டை இழுக்காதீங்க. அது தேவையில்லாம டீவியேஷன்லாம் கொண்டு போய் விட்டுரும். கிளியர்? இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் இன் எஸ்ஏஎஸ். நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அப்புறம் பண்ணக்கூடாதுங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எழுதிடக்கூடாது. இட்ஸ் பி வெரி சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஒரு காமன் மேன் படிச்சா புரியணும். கிளியரா? அதுதான் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா இந்த எஸ்ஏ அப்படிங்கிறது காமன் மேன் எழுதுற ஒரு விஷயம். அடுத்தது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது, அதாவது இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுக்குற விஷயம் உங்களுக்கு எஸ்ஏ புரிஞ்சிடுச்சு. அந்த எஸ்ஏவை நீங்க கிளியர் என்னெல்லாம் சொல்லி ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது அந்த இன்ட்ரோடக்ஷன் படிச்சு முடியும் போது தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ இன்ட்ரோடக்ஷன்லயே உங்களுக்கு நீங்க எஸ்ஏ நீங்க தெரிய புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா, நீங்க சரியா ஆன்சர் தான் எழுத போறீங்களா இல்லையாங்கிறது எஸ்ஏவே ஒரு இன்ட்ரோடக்ஷனே காமிச்சிடும். அந்த இன்ட்ரோடக்ஷன் சுட் பி ப்ராப்பரா இருக்கணும். ரைட்? அடுத்தது ஒரு அந்த இன்ட்ரோடக்ஷன் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நான் சொன்னேன் எதுக்காக அப்படின்னு. ரிலவென்ட் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ப்ரிசைஸா எழுதுங்க. சப்டைட்டில்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் இருக்கு. தாராளமா சப்டைட்டில் கொடுக்கலாம். ஆனா சப்டைட்டில் கொடுக்கும்போது அதைய ஜெனரல் ஸ்டடீஸ்ல கொடுக்குற மாதிரியும் ஆப்ஷன்ல கொடுக்குற மாதிரியும் கொடுக்காதீங்க. சம்திங் யூனிக்கா இருக்கணும். ஒரு கோட் இருக்குன்னா கோட்டே சப்டைட்டிலா கொடுக்கலாம். ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு எக்ஸல்மேட்டரி மார்க் கொடுத்து ஒரு சப்டைட்டில் கொடுக்கலாம். ஓகே, அதாவது இப்படி ஒரு எக்ஸல்மேட்டரி மார்க் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சரை அந்த பேராகிராஃப்ல கொடுக்கலாம். ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கு டிஸ்கஷன் கொண்டு போகலாம். கோர்ட்டுக்கு அது எக்ஸ்பிளேஷன் கொண்டு போகலாம். தெரியுதா இப்போ? அதாவது நீங்க கொடுக்குற சப்டைட்டில் இட் ஷுட் பி சம்திங் டிஃபரெண்ட் அப்ரோச் தேன் தி எஸ்ஏ அண்ட் ஜர்னல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சப்டைட்டில் கொடுத்தும் தாராளம் எழுதலாம். சப்டைட்டில் கொடுக்காம தாராளம் எழுதலாம். கொடுக்காம எழுதும் போது அந்த ஃப்ளோ ஒரு பேரா இன்னொரு பேரா ஃப்ளோ கரெக்டா கொண்டு போகணும். சப்டைட்டில் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு பேரா முடிக்கும் போது சப்டைட்டில் லிங்க் பண்ணி முடிப்பீங்க. அந்த சப்டைட்டில் அந்த லிங்கை கேரி பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட் பேராக கொண்டு போகணும். கிளியரா? ஸோ அப்படிதான் இருக்கணும். அது நாங்கள் எழுத ப்ராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது
அதான் ஸ்மூத் ஷிஃப்ட் பேரா. ஒரு பேரா இன்னொரு பேரா போகும்போது அப்படியே அப்ரப்டா விட்டுட்டு போகாம ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க. அந்த பாயிண்ட்ட முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட் போகும்போது யூ கேன் மேக் ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜ்ல ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஃபினிஷ் வித் அ கோட். அந்த கோட் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். அதோட கன்டினியூஷன் அப்படியே கொண்டு போகணும். ஸோ ஒரு ஸ்மூத்தான ஷிஃப்ட் குடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எஸ்ஸே பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஆ இன்ஃபரன்ஸஸ். இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துக்கிட்டே போங்க. எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பல போகவே கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு போகாம, வி ஷுட் கிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேர் எவர் இட் நீடட். கிளியர்? அதுக்கப்புறம் எஸ்ஸே பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கிய விஷயம், உங்க சைட்ல இருந்து ஏதாவது புதுசான ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாங்க. அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டே போறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சம்திங் நியூன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா, அதோட வேல்யூ ரொம்ப அதிகம். நீங்க 5 கோட் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு பதிலா 4 கோட் எழுதுங்க. ஆனா, ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் நீங்க சொந்தமா சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா, திஸ் ஒன் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய மார்க்க கொஞ்சம் ரைஸ் பண்ணி விட யூ ஹேவ் தட் ஒரிஜினாலிட்டி. அதாவது உங்களுக்கு நெறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. அத பர்சீவ் பண்ணி ஒரிஜினலா உங்களுக்கு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு தெரியும்போது, யூ ஆர் ஏபிள் டூ டேக் சம் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது கிளியரா தெரிய வரும். அதனால அதுக்கான மார்க் ரொம்ப அதிகமா கிடைக்கும். So, முடிஞ்ச அளவுக்கு நெறைய கோர்ஸ் பாட்டு எழுதுறது கூட சேர்த்து உங்களுடைய சொந்த விஷயங்களையும், அதாவது உங்களுடைய சொந்த கருத்தையும் எழுதி குடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ரைட் வாட் இஸ் என்ன கேட்டாலும் அத மட்டும் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதிருப்போம். அந்த டாபிக்ல கேட்டதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் எழுதிருப்போம். படிச்சு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து என்ன வேஸ்ட்டா போகுது. எழுதிருவோம் அப்படின்ட்டு எழுதிட்டு போயிறாதீங்க. அதுல என்ன கேட்டாங்களோ அதுக்குள்ள மட்டும் எழுதுங்க. அதர்வைஸ் வில் கெட் பெனால்டி. கிளியரா? ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் விசிபிளா இருந்தா போதும். ஓகேவா? அதாவது படிச்சா புரியணுங்க. அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டபிளான ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் தான் இருந்தா போதும். அதுதான் எல்லா கிளாஸும் அதே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதே தான் சொல்றேன். ஓகே. ரொம்ப அழகா இருக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. கிளியரா? அதனால படிச்சு சாதாரணமா எழுதுங்க, ஃப்ரெண்ட் கொடுங்க, படிக்க சொல்லுங்க. ஈஸியா ஃப்ளோவா படிக்கிறாரா? பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு இந்த வேர்டு புரியல. அது பியூர்ல சொல்றாங்களா? ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஹெச் நல்லா வராது, எல் நல்லா வராது, ஓகே டி நல்லா வராது, ஜி நல்லா வராது. ஒரு சிலர் ஒரு வேர்டு ஒரு சில லெட்டர் மட்டும் சரியா வரவே வராது. அந்த மாதிரி லெட்டர்லாம் கொஞ்சம் கிளியரா போட்டு பழகிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா லெட்டர் ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாறும். பெரிய விஷயமே கிடையாது. ஓகே. அப்புறம் டைம் மேனேஜ்மென்ட் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க் எஸ்ஸே கண்டிப்பா எழுதி பார்க்கணும். கிளியரா? அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு எஸ்ஸேவாவது எழுதி பார்க்கணும். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆவது கம்பல்சரியா எஸ்ஸே எழுதி ஆகணும். நான் மெயின்ஸும் படிக்கும்போது எழுதினா போதும் அப்படின்னு உட்காராதீங்க. ஓவர் நைட்லலாம் எஸ்ஸே வராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப இருந்தே எஸ்ஸேவ நீங்க வருதோ இல்லையோ சார் எஸ்ஸே எழுதுனதே கிடையாது. எழுதுறதுக்கே பயமா இருக்கு. எஸ்ஸேனால அலர்ஜி அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. ஏன்னா எப்படியும் யுபிஎஸ்சி எக்ஸாம் ஹால்ல போனா ஒரு கொஸ்டின் கொடுக்க தான் போறோம். 2 எஸ்ஸே எழுத தான் போறோம். அங்க போய் உட்காந்து கஷ்டப்பட்டு எப்படியோ ஏதாவது எழுதி வைப்போம். ஆனா யாரும் பார்க்க போறது இல்லன்னா முக்கியமா யுபிஎஸ்சி எவாலுவேட்டர் பார்ப்பாருல்ல. அப்புறம் அதனால இங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா தப்பையும் இங்கேயே பண்ணிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. அதனால அப்ராப்ட்டா 0 மார்க்கா வாங்காம இருந்தாலும் பரவாயில்லங்க. ரைட் ஆன் எஸ்ஸே. கிளியரா? அப்படி எழுதிருங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது தான் நீங்க 0ல இருந்து கொஞ்சம் மேல வர ஆரம்பிப்பீங்க. எப்ப 0 வரும் தெரியுமா? உங்க டாபிக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம, உங்களுக்கு எதுவுமே டாபிக் தெரியல அப்படின்னு நீங்க எழுதினீங்கன்னா மட்டும் தான் என்ன ஆகும்? 0 மார்க். அதாவது நீங்க டாபிக் சம்மந்தமே இல்லாம ஏதோ எழுதியிருக்கீங்க. ஹிஸ்டரி கேட்டா ஜியோகிராஃபி எழுதுன கதை. அப்படி எழுதினீங்கன்னா தான் 0 வரும். அதர்வைஸ் 0 வராது. கிளியரா? அதனால அந்த டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதைய சார்ட் அவுட் பண்ணி போட்டே போங்க. கரெக்ஷன் பண்ண பிரசன்டேஷன் மாறிக்கிட்டே வரும். அப்பதான் எஸ்ஏக்கான ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து செட் ஆகும். உங்களுக்கு ஓன் ஸ்ட்ரக்சர் வந்து செட் ஆகும். ஓகே. ரைட். அடுத்தது டோன்ட்ஸ். இதெல்லாம் பண்ணக்கூடாது. மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதுல எதெல்லாம் பண்றீங்களோ இல்லையோ, இப்ப சொல்ற விஷயங்கள எதையுமே பண்ணிடக் கூடாது. ஓகே. நம்பர் 1. ஸோ ஃப்ளோவரி லாங்குவேஜ். நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அதனால நான் வந்து ஒரு ஹை லெவல் இங்கிலீஷ்ல எழுதுவேன். தயவு செய்து எழுதிறாதீங்க. அதுவே நெகட்டிவா போயிடும். மார்க் போட்டுருவாங்க. ஓகே. அடுத்தது ஏதாவது யாராவது பத்தி பேசுறீங்கன்னா, டோன்ட் கால் தெம் பை நேம். அதாவது நீங்க இந்தோ யுஎஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறீங்க அப்படின்னா, இந்தியா பத்தி பேசும்போது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் தவிர, இந்தியா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே. அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் சொல்லலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடாது. ஏன்னா தே ஆர் சர்விங் பை தேர் பொசிஷன், நாட் பை their நேம். ஸோ நாம எழுதும் போதும் அவங்க பொசிஷன் தான் சொல்லணும். அவங்க நேம் சொல்லவே கூடாது. ஏன்னா we are writing for a general person. We are not அந்த அந்த எஸ்ஸேவை எப்போ படிச்சாலும் அந்த பொசிஷன் தான் நாம சொல்ற மாதிரி இருக்கணும் தவிர, அந்த பர்டிகுலர் பர்சன் பண்ணாரு அப்படின்னு இருக்கவே கூடாது. ஓகே. இன்னொன்னு
எஸ்ஏல நேம் கொடுத்துட்டாங்க, மகாத்மா காந்தி, நேரு அப்படின்னு நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் வி கேன் கோட் த நேம். ஓகே, எஸ்ஏலே நேம் கொடுத்தாங்கன்னா எஸ்ஏ அவங்க பத்தி எழுத போறாங்க, கண்டிப்பா அவங்க பேர் எழுதிட்டு போயிடலாம். நேம் எல்லாம் தரல, நீங்க தான் எழுத போறீங்க அப்படின்னா ஸோ வி ஷுட் நாட் சே த நேம். கோட் சொல்லும் போது நேம் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த கோட் சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல அவங்க ஏதாவது ஒரு ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க, அவங்க அவங்க எடுத்த டெசிஷன் பத்தி பேச போறீங்கன்னா வி ஷுட் நாட் கிவ் த நேம், வி ஷுட் கிவ் தி ஒன்லி ரஷ்யன் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நேம் தான் சொல்ல, பொசிஷன் தான் சொல்லணும், நேம் சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ரீம் வியூஸ். அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக்கோட ஒரு சைட்ல நீங்க போய் ரொம்பவும் இந்தோ பாகிஸ்தான் ரிலேஷன் பத்தி எழுத போறீங்கன்னா பாகிஸ்தான் ரொம்ப திட்டி எழுதக்கூடாது. கிளியரா? அதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எழுத போறீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட் ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா கொண்டு போய் புஷ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் வி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பேசும்போது இட் நாட் பி எக்ஸ்ட்ரீம் வியூரா இருக்கிறதுங்கிறது நல்லதில்லை. ஓகே, எப்பவுமே மிடில் பாத்துல இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருக்குங்கிறத திங்க் பண்ணி நம்ம சொல்லணும். ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்லாம அதுல ஏதாவது ஒரு சின்ன பாசிட்டிவ் இருந்தாலும் அதை நீங்க கோட் பண்ணி காமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியரா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க, அப்புறம் மேல போலாம். நாம ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நல்லா வச்சுக்கணும். வி ஆர் நாட் அ ஜேர்னலிஸ்ட், வி ஆர் ஃபியூச்சர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நாம ஒரு ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? ஜேர்னலிஸ்டும் காமன் பர்சனும் கவர்மெண்ட் பண்ணின ஒரு ஒரு பிளான், ஒரு குரான் வந்து பிளான் வந்து ரீஃபார்ம் வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வேலையை வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது தான். இவங்க எல்லாம் ப்ராப்ளம் ஃபைண்டர்ஸ். ஓகே, ப்ராப்ளம் ஐடென்டிஃபையர்ஸ் ஃபைண்டர்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ நீங்க எஸ் எழுதுறீங்க, நீங்களும் அங்க போயிட்டு இதுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா யார் தான் சொல்யூஷன் கொண்டு வரது? ஸோ இதுக்கான சொல்யூஷன் கொண்டு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் தான் இந்த சொல்யூஷன் கொண்டு வருவாரு. கிளியரா? ஸோ வி ஆர் ஆஃபீஸர் அப்படிங்கறதுனால நீங்க பிரச்சனை சொல்லக்கூடாது இல்ல, பிரச்சனை கண்டிப்பா சொல்லணும். இந்த பிரச்சனைக்கூட சொல்யூஷனை சொல்லியே ஆகணும். ஸோ பிரச்சனை மட்டும் சொல்லிட்டு போறாங்க ஆஃபீஸர் கிடையாது, பிரச்சனை சொல்யூஷன் சொல்றவங்க தான் ஆஃபீஸர். கிளியரா? அதனால இந்த சொல்யூஷன் சொல்றவங்களுக்கான எஸ்ஏ தான் ரொம்பவும் வேல்யூபிளா இருக்கும், மார்க் கிடைக்கும். ஏன்னா பிரச்சனை சொல்றது யார் வேணா சொல்லாங்க. ஸோ சொல்யூஷன் தான் ஒரு ஆஃபீஸர் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ரைட். அடுத்தது கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டோன்ட் கிரிட்டிசைஸ் அப்படின்னு நான் சொல்லலை, எக்ஸசிவா பண்ணாதீங்க. இப்போ ஒரு பிளான் இருக்கு, பிளான்ல ஒரு ஃபிளா இருக்கு, கரப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா தாராளமா சொல்லலாம். ஆனா டு த பாயிண்ட் என்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும், அதுக்கப்புறம் வெளியே போயிடணும். ஓகேவா? எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. திஸ் அதர் ப்ராப்ளம் ஃபவுண்ட் இன் திஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அடுத்தது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவேன், தவிர ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வேற அட்மினிஸ்ட்ரேட்டர்னா கண்டிப்பா தப்பு கண்டுபிடிக்கிறது ஜெய் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அது என்ன தப்போ அதை சொல்லிட்டு அப்படியே அதுக்கான சொல்லிட்டு போயிடணும். அதே ஹைலி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. we are allowed to criticize the government but only within the limit. கிளியரா? அது நம்ம எஸ்ஏல நாம் தாராளமா காமிக்கலாம். அதுக்காக ரொம்ப தப்பு சொல்லிடாதீங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு டாபிக் ப்ரொவோகேட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொவோகேட் பண்றதுனா உங்கள ஒரு சைட்ல பேச வைக்க ட்ரை பண்ணும். அப்படி இருந்தாலும் நம்ம அப்படி பேசக்கூடாது, ரெண்டு பக்கமும் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், illiteracy leads to more corruption in India. ஆமா, அதாவது நம்மளோட இல்லிட்ரசி லிட்ரேட் ரொம்ப கம்மியாகிறதுனால தான் கரப்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். இதுக்கு எஸ்எல் சொன்னா ஆமா அப்படிதான் இருக்கு, இந்தியாவில் எங்கெல்லாம் லிட்ரேட் கம்மியா இருக்கு பாருங்க, அதெல்லாம் கரப்ஷன் அதிகமா இருக்குன்னு எடுத்து லிட்ரஸி ரேட்டும் கரப்ஷன் இண்டெக்ஸும் மேட்ச் பண்ணி எஸ்ஏ எழுதிட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இப்போ லிட்ரேட் பீப்புள் இடத்துல கரப்ஷன் இல்லவே இல்லையா அப்படின்னு கொஸ்டின் வரும்ல. அப்போ லிட்ரேட் இருந்தாலும் கரப்ஷன்ஸ் இருக்கு, எங்க இருக்கு? லிட்ரஸி அதிகமா இருந்தாலும் கரப்ஷன் எங்க இருக்கு, லிட்ரஸி கம்மியா இருந்தாலும் கரப்ஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கிராஸ் மேட்ச் பண்ணி ஆன்சர் எழுதி கொண்டு போவோம். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க அதெல்லாம் அப்படிதான் எழுதுவேன், அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க வந்து அவங்க என்ன பண்ணல, சப்ஸ்டான்சியேட் எல்லாம் கொடுக்கல. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வி கேன் ரைட் போத் சைட், ரெண்டு பக்கமும் ஆன்சர் கொண்டு போய் நம்ம ஆன்சரை ஜென்ரலா மிடில் ரெண்டு பக்கம் இஷ்யூ சேர்த்து எழுதிதான் நம்ம. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஓகே, ஏதாவது ஒரு ஐடியாலஜியில பேஸ் பண்ணா இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை தயவு செஞ்சு எக்ஸாம்ல காமிச்சிடாதீங்க. உங்களை அறியாம உள்ள வந்துடுச்சு அப்படின்னா அவங்க சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பர்சனை ஃபாலோ பண்றவங்க இல்லைன்னா ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற ஆளுங்கன்னா கண்டிப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கு குவாலிஃபைட் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா மார்க் அதிகமா வராது. அது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய கோர்ஸே நிறைய போட்டு போறது, அவங்களே எல்லாம் பார்க்க எக்ஸாம்லாம் காமிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யூ ஆர் ஃபாலோயிங் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி அப்படின்னு தெரிஞ்சு அப்படி இருக்கவே கூடாது. அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவங்களை பத்தின ஒரு 2 கோட் கொடுங்க, அதுக்கு மேலே தராதீங்க. மற்ற கோட்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா எழுதாம விட்டுங்க. அதுக்காக ஒரே ஆளை பத்தி ஒரே ஐடியாலஜி பத்தி கொடுத்துருக்க வேண்டாம். தட்ஸ் ரொம்ப ரொம்ப பேட் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி கொடுத்துரும்.
ஓகே. அடுத்தது உட்டோப்பியன் சொல்யூஷன்ஸ். அதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸை கொடுக்கும்போது அது அப்ளிகபிள் சொல்யூஷனா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். நீங்க ஹீரோயிக்கா எல்லாம், அதாவது நடைமுறையில செயல்படுத்த முடியாத ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது கொடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க நீங்க கொடுக்குற சொல்யூஷனை ஒரு ஐஎஸ் ஆஃபீஸரா இருந்து ஒரு பிரச்சனை சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதை நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி மைண்ட்ல வச்சுட்டு கொடுங்க. அப்படி திங்க் பண்ணீங்கன்னா ஓகே. ஓகேவா? நாம் எழுதி போற யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம என்ன வேணா எழுத ஆரம்பிச்சிருவோம். இதே இஷ்யூவை, இந்த சொல்யூஷன் நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எப்ப என்ன பண்ணுவோம், வித் தி அப்ளிகபிள் சொல்யூஷன் மட்டும் தான் நம்ம மைண்டை திங்க் பண்ணும். அதனால அப்படி திங்க் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்தது, எதுவுமே ரிப்பீட் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாயிண்ட் கிடைக்கலன்னு சொல்லி ஏற்கனவே எழுதுறது அப்படியே தூக்கி திரும்ப எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதே ஃபேக்ட் அப்படியெல்லாம் எழுதவே கூடாது. அப்படி தெரியலன்னா அப்படியே இருக்கிற இன்ஃபர்மேஷனை எஸ்ஏ முடிச்சிருங்க. ரிப்பீட் பண்ணா மார்க் ஒன்றும் இல்லை, ரிப்பீட் பண்ணா மார்க் இருக்கிற மார்க்கும் கண்டிப்பா குறைஞ்சிரும். எஸ்ஏ ரிப்பீட் பண்ணாதீங்க. கிளியரா? அடுத்தது, ஏதாவது ஒரு ஃபேக்ட் தெரியல அப்படின்னா அதை தயவுசெய்து விட்டுடுங்க. தப்பா மட்டும் ஃபேக்டை எழுதிடாதீங்க. தட் லீட்ஸ் டு ஹியூஜ் பெனால்டி. ஓகேவா? தப்பான ஃபேக்ட்டுக்கு பெனால்டி கண்டிப்பா அதிகமாயிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 10.5 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10.5 தெரியலன்னா, இல்ல எவ்வளவுதான் ஒரு 9க்கு மேல இருக்குதுன்னா ஓகே, எபவ் 9 அப்படின்னு போறது தப்பு கிடையாது. ஓகேவா? எபவ் 9 அப்படின்னு போறது தப்பு கிடையாது. ஓகேவா? 9 அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஏன்னா 10.5 9 டிஃபரன்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ அதனால ஆல்வேஸ் வென் எவர் யூ ரைட்டிங் அ ஃபேக்ட், யூ ரைட் அப்ராக்சிமேட்லி, எபவ், அரவுண்டு அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் சேஃபர் சைடில் இருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது கெஸ் பண்றது. இங்க கெஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு கோட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த கோட் எழுத சொன்னது யாரு? மகாத்மா காந்தியா இல்ல இது மாதிரிதான் நம்ம காமெடி வருது இல்ல, அப்துல் கலாமா, ஆப்ரஹாம் லிங்கனாகிற மாதிரி யாருன்னு டவுட் ஆச்சு அப்படின்னா இப்ப என்ன பண்றது? அந்த கோட்டை எழுதாதீங்க. அப்படி எழுதணும்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நேம் யார் பேரையும் போடாதீங்க. ஏன்னா பேரு போட்டு தப்பா மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். இதுவும் பெனால்ட்டில கொண்டு போய் விட்டுரும். ஸோ அவ்வளவுதான், மார்க் குறைஞ்சிடும். அதான் மார்க் வாங்குறதுக்காக போட்டது. அது மேக்கப் போடும்போது ஓவரா போட்ட கணக்கு தான் அது. அப்புறம் இருக்கிற மார்க்கும் போயிடும். அதனால தப்பான கோட்டு, அதே மாதிரி கோட்டை ஆல்டர் பண்றது. ஓகேவா? நான் கோட் பாதி தெரியுது, ஆனா டவுட்டா இருக்கு, மீதி கோட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, இதுவா தான் இருக்கும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கோட் எழுதிருப்போம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எழுதாதீங்க. ஓகே, அந்த கோட் எழுதுனாலும் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி எழுதினாலும் மார்க் போயிடும். அடுத்தது, ஒரு ஆப்ஷனல் கேரக்டர், நீ ஒரு என்வாயன்மெண்ட் எஸ் எடுக்கிறீங்க, நீங்க ஜாகிரபி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உடனே படிச்சு எல்லாத்தையும் அதை எழுதி வச்சலாம் அப்படி எழுதக்கூடாது. அது ஆப்ஷனலா தான் எழுதணும், எஸ்ஏல கிடையாது. எஸ்ஏ வந்து எல்லாரும் புரியுற மாதிரி எழுதணும். அதனால நீங்க ஜாகிரபில படிக்கிற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி டெக்னிக்கல் டெர்ம்ஸ் யூஸ் பண்ணாம இங்க எஸ்ஏல எழுதணும். கிளியரா? இல்ல நீங்க ஒரு பப்பாடி ஸ்டூடெண்ட், ஒரு ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கேள்வி கேட்டிருக்காங்க, உடனே ஆர்டிகல் லிஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே டிடி பாஸ் புக்கே உள்ள எழுத மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் காமன் மேனுக்கு அதிகமா புரியாது. எல்லாத்தையுமே சிம்பிளிஃபைடு மேனர்ல யாரு படிச்சாலும் புரியுற மாதிரி எழுதணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரே ஒரு டைமென்ஷன்ல பார்க்காம மல்டிபிள் டைமென்ஷன்ல நம்ம பார்க்கணும். ஓகேவா? மல்டிபிள் டைமென்ஷன் அப்படின்னா அந்த கொஸ்டின் நாம வந்து அதாவது நெகட்டிவ், பாசிட்டிவ், டெம்போரல், ஸ்பேஷியல் லிஸ்ட் போடல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல நாம அதையே ஒரு டாபிக் செக் பண்ணணும். நிறைய கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும் திங்க் பண்ணாம we go to the multiple dimensions. ஓகே, டைமென்ஷன்ஸ். ஓகே, மார்க் எப்படி வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சார், இவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோம், எழுதுறோம், மார்க் எப்படி சார் வரும் அப்படின்னு கொஸ்டின் வருதா? ஓகே, அது நான் சொல்றேன். இப்போ 250 மார்க்ஸ்க்கு 125 மார்க்ஸ் டு 2 டெஸ்ட் எழுத போறோம். ரைட்டா? 50% மேல வாங்கினா அது வந்து குட் மார்க். ஓகே, இப்போ நான் ஒரு ஸ்கேல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேல் தான் எஸ்ஏ மார்க் ஸ்கேல். ஓகேவா? இது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இது ஒரு எஸ்ஏ டாபிக். இந்த எஸ்ஏ டாபிக்ல நீங்க கொடுத்த டாபிக்கை பர்ஃபெக்டா எழுதி முடிச்சுட்டீங்க, எக்ஸலன்ட் ஸ்கோர், கரெக்டா அந்த டாபிக்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணி ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் சூப்பரா முடிச்சிட்டீங்கன்னா நீங்க 80 மார்க் வாங்குறீங்க. யூ ஆர் ஸ்கோரிங் 80 மார்க்ஸ். அதாவது மோர் தென் 75 ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. தட் இஸ் பெஸ்ட் ஸ்கோர். இப்போ இந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு டீவியேஷன் வருதோ அந்த அளவுக்கு மார்க் குறைஞ்சிருக்கு. டீவியேஷன் கொஞ்சமா இருக்கா? இப்போ 65 to 75. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கா? 50 to 65. இன்னும் அதிகமா இருக்கா? அவ்வளவு பிலோ ஆவரேஜ் 40 to 50. சுத்தமா இல்லையா? லெஸ் தென் 40. நார்மலா நீங்க டாபிக் ரிலேட்டடாவே எல்லாமே எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா 50 to 60
மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? நீங்க எவ்வளவு கண்டென்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நீங்க 60க்கு மேல வாங்கிட்டீங்கன்னா ஓகே ரிலேட்டட் எழுதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். 60க்கு கீழே போகுது அப்படின்னா ஓகேவா? பர்டிகுலரா 60க்குள்ள 50 டிவிஎஸ் அதிகமா இருக்கு அர்த்தம். 50 கீழே போயிடுச்சுன்னா டிவிஎஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நீங்க டாபிக்கே சரியா புரியல, நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதிட்டே வருவாங்க. ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு உள்ள போகும்போது வெளியே வருவாங்க. அப்படியே திருப்பி ஒன்று சப்டைட்டில் அடுத்த சப்டைட்டில் உள்ள வந்துருவாங்க. டிஸ்கஷன் அப்படியே வெளியே போயிடுவாங்க. அடுத்த சப்டைட்டில் மறுபடியும் உள்ள வந்துருவாங்க. அப்படி உள்ள போய் உள்ள வெளியே வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா என்ன ஆகும்? பிலோ ஆவரேஜ் மார்க் தான் வரும். முதல் 50 எல்லாம் வராது. ஏன்னா டிவியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ஃப்ளோவே கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல. கண்டிப்பா ஸ்ட்ரக்சர்க்குள்ள இல்லன்னு மார்க் கண்டிப்பா குறைச்சிருவாங்க. இதுல நிறைய விஷயம்னு பாத்தீங்கன்னா 0 சிங்கிள் டிஜிட் வாங்கினாங்க 8 மார்க் வாங்கினாங்க. அதாவது அவுட் ஆஃப் 200 8 வாங்கினவங்கலாம் நான் பார்த்திருக்கேன். அவங்கலாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எஸ்ஏவையே டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதான் சொன்னேன். ஒரு வேர்டு மீனிங் புரியாம ஒரு எஸ்ஏ மொத்தத்தையும் இழந்து அந்த வருஷத்துக்கான சர்வீஸும் போயிருக்கும். மத்தெல்லாம் நல்ல மார்க் வாங்கியிருக்கு. இந்த ஒரு எஸ்ஏங்கனாலே மொத்தம் சர்வீஸும் போயிடும். அதனால தான் சொன்னேன் ஒரு வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். ஒவ்வொரு வேர்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சரை நம்ம எழுதணும். கிளியரா? ரைட். ஸோ இப்படிதான் மார்க் நம்மளுக்கு வருது. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது? கொஸ்டின் பேப்பர் ஏன் கொஸ்டின்ல இருந்து டீவியேஷன் வராம நம்ம இதுக்குள்ளேயே இருந்தா பெட்டர். டாபிக் உள்ளேயே இருக்கிறது பெட்டர். எவ்வளவு கண்டென்ட் கொடுக்கறதோ அப்படிங்கிறவனாலும் டாபிக் உள்ளேயே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறோமா அப்படிங்கிற மட்டும்தான். Right? அடுத்தது லாஸ்ட் செஷன்ல போறோம். டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ். எவ்வளவு டைப் ஆஃப் எஸ்ஏஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அதாவது இருக்கிற நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய நிறைய டாபிக்ஸ் வரலாம். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு டாபிக்ஸ் கூட தான் ஆல்மோஸ்ட் எல்லா அசைன்மெண்ட் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ், கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட், ஒப்பீனியன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், சிங்குலர் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ், பிலாசபி அண்ட் ஓப்பன் டாபிக்ஸ். ஓகே, ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். டைரக்ட் கொஸ்டின்ஸ் டைரக்டா கொஸ்டினே கேட்டிருப்பாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். Why should we be proud of being Indians? கொஸ்டின் புரியுதா? Whether Indian democracy. How far has democracy in India delivered the goods? இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டினும் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு கொஸ்டினை செலக்ட் பண்ணி சர்வீஸ் வாங்கணும் இருக்காங்க. இந்த கொஸ்டினாலேயே சர்வீஸ் போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? இங்க விதர் இந்தியன் டெமோக்ரஸின்னு இருக்கு. நிறைய பேர் இதை வெதர் இந்தியன் டெமோக்ரஸின்னு படிச்சுட்டு இந்த ஐக்கு மேல ஈ போட்டுட்டு இந்தியன் டெமோக்ரஸி வெதர் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஆரம்பிச்சு. எனக்கு விதர் இந்தியன் டெமோக்ரஸினா இந்தியன் டெமோக்ரஸி வேர் இட் இஸ் மூவிங் அப்படிங்கிறதா கொஸ்டின். அதாவது வெதர் இந்தியன் டெமோக்ரஸினா இந்தியன் டெமோக்ரஸி இருக்கா இல்லையான்னு. விதர் இந்தியன் டெமோக்ரஸினா இந்தியன் டெமோக்ரஸி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, மூவிங் டுவர்ட்ஸ் வாட் அப்படிங்கிறதா அதுக்கான கொஸ்டின். தெரியுது? ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஒரு லெட்டர் எஸ்ஏவே மாறி போச்சு. இதெல்லாம் அதான் சொன்ன 8 மார்க் சொன்ன தெரியுமா? இந்த இடத்துல தான். அதே மாதிரி how far has democracy in India delivered the goods? நம்ம குட்ஸ் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம நினைப்போம் பொருட்கள் இல்லையா? என்னெல்லாம் பொருள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து, டெமோக்ரஸி என்னெல்லாம் பொருள் வந்து கொடுக்குது அப்படிங்கிற பொருள் வந்து என்னது? ரேஷன்ல போற ரைஸ், ஓகேவா, அடுத்தது கேரோசின், இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த குட்ஸ் கிடையாதுங்க. இட்ஸ் நாட் திஸ் குட்ஸ். இவங்க கேட்கற குட்ஸ் என்ன அப்படின்னா என்னது? ஸோ குட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு நல்ல விஷயங்கள், எந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குது. அதாவது இந்தியன் டெமோக்ரஸி எந்த மாதிரி நல்ல விஷயங்களை இது வரைக்கும் கொடுத்துருக்கு, அதுதான் கொஸ்டின். எந்த இல்லைன்னா எப்படி படிச்சிருப்பாங்க, இந்தியன் டெமோக்ரஸி இது வரைக்கும் எந்த பொருளெல்லாம் கொடுத்துருக்கு, எந்த பொருளை கொடுத்தா கேள்வி இல்லை எந்த நல்லது பண்ணதுன்னு கேள்வியா? இப்போ தெரியுதா? அப்போ குட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு. அப்ப இந்த லைன்ல இந்த குட்ஸுக்கு எது செட் ஆகுமோ அதை வச்சு தான் நம்ம போறோம். நிறைய பேர் இந்த மாதிரி பொருள்கள் நினைச்சுக்கிட்டு இந்த ரைஸ் இந்த விஷயங்களை எழுதி எஸ்ஏல அடிபட்டு போய் உட்காந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ the meaning of the word அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when writing an essay. கிளியரா? அடுத்தது கன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட். அவனே கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, நாம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நிறைய கோட் பண்ணோம். பாவர்ட்டி எவ்ரிவேர் இஸ் த த்ரெட் டு ப்ராஸ்பரிட்டி எவ்ரிவேர். பாலிடிக்ஸ் வித்வுட் எத்திக்ஸ் இஸ் டிசாஸ்டர். கிளியரா? இந்த இடத்துல நீங்க போயிட்டு சார் இல்ல பாலிடிக்ஸ் வித் எத்திக்ஸ் டிசாஸ்டர், இல்ல பாலிடிக்ஸ் வித்வுட் எத்திக்ஸ் இஸ் நாட் டிசாஸ்டர் எழுத முடியுமா? அதெல்லாம் முடியாது. இது வந்து அவ்வளவுதான், முடிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான். இது நீ மாத்த முடியாது. ஆனா இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கோட் பண்ணணும். கோட் பண்ணி அதுக்கு நீங்க கொடுத்துக்கிற அந்த டைட்டில நீங்க ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். இதுக்கு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் மட்டும் கொடுத்துட்டே போகணும் இந்த எஸ்ஏல. ஒப்பீனியன். இப்போ ஒப்பீனியன் கேட்கறாங்க. இப்போ நீங்க எஸ் ஆர் நோ எங்க எந்த பக்கம் வேணா போலாம், ஓகேவா? ஆமா இல்ல இது வேணா சொல்லிட்டு போலாம். இஸ்
இஸ் an egalitarian society possible by educating the masses? Yes or no? Ecological considerations need not hamper the development. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், எக்காலஜி கன்சிடரேஷன் பண்ணும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கணும் அப்படி எழுதிங்களா, இல்ல ஆனாலும் பரவாயில்ல அப்படி எழுதுவீங்களா? தெரியுதா? ஸோ யூ கேன் டேக் எனி ஸ்டாண்ட். ரெண்டு பக்கம் எடுத்து மிடில் பார்த்து ரெண்டு பக்கம் டிஸ்கஸ் பண்ணணும். இதான் ஆர்குமெண்ட்ஸ். ரெண்டு பக்கம் ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணி ரெண்டு பக்கம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி கடைசி ஒரு கன்க்ளூஷனை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ். இப்போ இங்க டெக்னாலஜி கேன் நாட் ரீப்ளேஸ். இப்போ டெக்னாலஜி ஒன்று இருக்கு, மேன் பவர் ஒன்று இருக்கு. தெரியுதா? இப்போ ரெண்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் இருக்கு. இப்போ இதுக்கு தனியா பிரைன்ஸ்டார்ம் பண்ணுவீங்க, இதுக்கு தனியா பிரைன்ஸ்டார்ம் பண்ணுவீங்க. இப்போ ரெண்டையும் லிங்க் பண்ண எப்படி கேன் நாட் ரீப்ளேஸ். இப்போ டெக்னாலஜிங்கிற விஷயம் மேன் பவர்ல விஷயம் எல்லாம் திங்க் பண்ணிக்கலாம். ரெண்டு ரீப்ளேஸ் ஆகுமா ஆகாதா? தெரியுதா? இப்போ சொன்னா அப்போ இதுல வரதை எதெல்லாம் நீங்க மேன் பவர் லிங்க் பண்ணுவீங்க, மேன் பவர் எல்லாத்தையும் கொண்டு டெக்னாலஜி எங்க லிங்க் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது வாட்டர் ரிசோர்சஸ் சுட் பி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ வாட்டர் ரிசோர்சஸ் அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக திங்க் பண்ணும், ரெண்டையும் நாம ரிலேட் பண்ணணும். ஓகே, பிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய அவங்களே கோட்ஸே கொடுத்துருவாங்க. கோட்ஸை கொடுத்துட்டு அவங்க எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்து எழுதுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்க ஜென்ரலா நிறைய படிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கோட்ஸ்க்கான விஷயங்கள் எழுத முடியும். இந்த ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம ஃபேக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது. ரைட் ஆன ஒரு நம்ம சொந்தமா எழுத புரிய வைக்க வேண்டியது இருக்கும். லிட்ரேச்சர் எழுதுற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்துடும். கிளியரா? அதான் பிலாசபிக்கல் எஸ்ஸேஸ். ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்து ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் நம்மள கேட்கறாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா இட்ஸ் பாஸ்ட் பிரசன்ட் ப்ராசஸ். அவனே கொடுத்துட்டான், பாஸ்ட் எழுது, பிரசன்ட் எழுது, அதுக்கு ப்ராஸ்பெக்ட் சொல்லு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கிளியரா? அவங்களே இரலவன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ரூம் இன் ஃபோக்கஸ் தி ஹெல்த் கேர் இஸ் இன்க்ரீசிங்லி கெட்டிங் ஸ்கீவர் டுவர்ட்ஸ் தி ஹேவ்ஸ் ஆஃப் தி அவர் சொசைட்டி. அதாவது நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இந்தியன் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது இந்தியாவில், அதை நோக்கி தான் இந்தியன் ஹெல்த் கேர் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படி போனா என்ன ஆகும், அப்படி போகாம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் நீங்க கொடுக்குறீங்க. ஓகே, அடுத்தது இரலவன்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது புரியல. வாட் இஸ் இரலவன்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இதே எக்ஸாம்பிள் நான் போட்டேன். அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா இந்த கிளாஸ் ரூம்ல ஓகேவா, இந்த கிளாஸ் ரூம்ல மூணு விஷயம் இருக்கும். நார்மலா எப்படி பண்ண டீச்சர், ஸ்டூடெண்ட், மூணாவது கண்டென்ட். டீச்சர் ஸ்டூடெண்ட் கண்டென்ட். இப்போ இரலவன்ஸ், அப்போ இரலவன்ஸ்னா அட் பிரசன்ட் சினாரியோல ஓகே, பிரசன்ட் சினாரியோல இருக்கிற சொசைட்டிக்கு இப்போ நீ எதெல்லாம் கம்பேர் பண்ண, இப்போ இந்த கிளாஸ் ரூம் செட்டப்பை நீங்க எதோட கம்பேர் பண்ண போறீங்க? கம்பேர் பண்ணலாம், சொசைட்டி கம்பேர் பண்ணலாம். ஓகே, சொசைட்டி கம்பேர் பண்ணலாம், கல்ச்சர் கம்பேர் பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் கம்பேர் பண்ணலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். இது கூட நீங்க இந்த கிளாஸ் ரூமை கம்பேர் பண்ணீங்கன்னா அட் பிரசன்ட்ல இருக்கிற இந்த காம்பனண்ட், வெளிக்கிற காம்பனண்ட்டுக்கும் இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற விஷயத்துக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்ல எதெல்லாம் சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? அப்ப டீச்சர், ஸ்டூடெண்ட், அங்க கிரியேட் ஆகக்கூடிய கண்டென்ட். ஓகேவா? அப்ப டீச்சர் எப்படி இருக்காங்க, ஸ்டூடெண்ட் எப்படி மாறி இருக்காங்க, கண்டென்ட் எப்படி இருக்கு, இந்த மூணு விஷயங்களும் டீச்சரோட கேரக்டர் அண்ட் குவாலிட்டி, ஸ்டூடெண்டோட கேரக்டர் குவாலிட்டி, கண்டென்ட்டோடைய கேரக்டர் அண்ட் குவாலிட்டி, இந்த மூணு விஷயங்களும் அட் பிரசன்ட்ல இருக்கிற அவுட்டர் வேர்ல்டு கூட ரிலவெண்டா இருக்கா இல்லை, இது ரிலவன்ஸ் ஆஃப் தி கிளாஸ். தெரியுதா? கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயம், ஆனா எழுதுறது நிறைய விஷயம் இருக்கு முன்னாடி. அடுத்தது ஓப்பன் டாபிக்ஸ். இதுல நம்ம என்ன வேணா எழுதிக்கலாங்க. இது முன்னாடி மாதிரி கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஏன்னா டைட்டில் மட்டும்தான் இருக்கும். we can write everything whatever we need. Judicial activism, terrorism and world peace, food security for sustainable national development, the implications of globalization for India. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் டாபிக் மட்டும் கொடுத்துட்டாங்க. இதுல நீங்க என்ன வேணா எழுதலாம். இதுல நீங்க என்னென்ன எழுத போறீங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு அதை நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க தெளிவா எழுதுவீங்க. தெரியுமா? அதை சொல்லியிருப்பீங்க. இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவாக சொல்லி இதெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்க எஸ்ஸேவே போகும். யூ கேன் கிரியேட் எனி பாத் இன் தட். இதெல்லாம் எழுதணும் எழுதக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கோஹரண்டா பக்காவா கொடுக்க தெரிஞ்சிருக்கும். டெரரிசம் அண்ட் வேர்ல்டு பீஸ், அவ்வளவுதான். டெரரிசம் தனியா திங்க் பண்ணுங்க, வேர்ல்டு பீஸ் திங்க் பண்ணுங்க, ரெண்டை லிங்க் பண்ணி பக்கமா எழுதிட்டே போகலாம். ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் சஸ்டைனபிள் நேஷனல் டெவலப்மெண்ட். ஃபுட் செக்யூரிட்டி ஒன்று இருக்கு, சஸ்டைனபிள் நேஷனல் டெவலப்மெண்ட் இருக்கு. இதுக்கு நான் இது ஃபுட் செக்யூரிட்டி தனியா திங்க் பண்ணும், சஸ்டைனபிள் நேஷனல் டெவலப்மெண்ட் இது தனியா திங்க் பண்ணும், ரெண்டையும் ரிலேட் பண்ணும். அடுத்தது இது இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அவ்வளோ. இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னு கேட்டாச்சு, அதோட இம்ப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ. டைரக்ட் ஓப்பன் டாபிக். இதை பத்தி இந்தியாவில நல்லா நடந்துட்டு இருக்கு குளோபலைசேஷன் அப்படின்னு நல்லா லிஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த டெரரிசம் அண்ட் வேர்ல்டு பீஸும் ஃபுட் செக்யூரிட்டி நேஷனல் டெவலப்மெண்ட் ரெண்டும் ஒரே மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டாங்க. அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல இந்த டெரரிசம் வேர்ல்டு பீஸ் வந்து மோர் தென்
70% ஆஃப் கேண்டிடேட் இந்த எஸ்ஏ எழுதுனாங்க. ஓகேவா? அப்போ ஒரு எஸ்ஏ தான் 200 மார்க்ஸுக்கு. ஓகே, இந்த இந்த எஸ்ஏ தான். ஏன்னா ரொம்ப ஈஸி. டெரரிசம் வேர்ல்டு பேஸ் தாராளமாக எழுதலாம். அதே அதே இதுல இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் சஸ்டைனபிள் நேஷனல் டெவலப்மெண்ட் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. they wrote more than 30 to 40 பேஜ். அப்போல்லாம் அடிஷனல் சீட் எல்லாம் உண்டு. மெயின் சீட் 36 பேஜ் இருக்கும். அடிஷனல் சீட்டு நிறைய கொடுப்பாங்க. எவ்வளவு ஆட்டாலும் கொடுப்பாங்க. இதுல அடிஷனல் சீட்டே வாங்கி எழுதுனாங்க. நான் எடுத்த டாபிக் இந்த டாபிக் தான். எப்பவும் போல 9 பக்கம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம கண்டென்ட் அவ்வளவுதான். பாருங்க, இங்க 45 பக்கம், இங்க 36 இங்க எழுதுன 9 பக்கம் இங்க. ஸோ நான் வந்து பெருமைக்கா சொல்லுங்க, ஐம் சேயிங் தட் கண்டென்ட் ஹவு வி கேன் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் we are at the end of the session. ஓகேவா? அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, keep in mind we should not deviate from the topic. இது மட்டும்தாங்க, வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச 10 பாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, 15 பாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை அழகா ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்டே இல்லை அப்படிங்கிறதுக்காக நிறைய தேவையில்லாத விஷயங்களை எடுத்து உள்ள போய் எழுதுறத நிறுத்திடுங்க. அது ஒரு பாயிண்ட் கூட கொஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லாமல் எழுதாதீங்க. ஓகே, ஸோ திஸ் வில் நெவர் டிவைட் ஃப்ரம் த டாபிக். அடுத்தது நம்ம எழுத நம்ம அந்த ஏரியால தான் இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருக்கணும். கிளியரா? திஸ் இஸ் தி லாஸ்ட் ஒன். வெரி இம்பார்ட்டன்ட், வி ஷுட் நாட் டிவியேட் ஃப்ரம் த டாபிக். ஓகே, இங்க நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இது எங்களோட ஃபோன் நம்பர் 9150857513. நீங்க என்ன பண்ணுங்க, சப்போஸ் நீங்க எஸ்ஏ எழுதணும், இப்போ நிறைய பேர் எஸ்ஏ எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, ஜிஎஸ் ஆன்சர் பேப்பர் எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு தி ரைட் ஆன்சர்ஸ். ஸோ சென்ட் இட் த்ரூ டெலகிராம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல டெலகிராம் அனுப்புங்க. நாங்க கரெக்ஷன் பண்ணி யூ சென்ட் இட் யூ பேக். கிளியரா? தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஷால் வி ரைட் அ ஸ்டோரிஸ் எக்ஸாம்? கண்டிப்பா எழுதலாம். ஸ்டோரி எக்ஸாம்லாம் எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஸ்டில் ரிமெம்பர் யூ டோல்ட் ரீட் அபவுட் ஆட்டோபயோகிராஃபி. எஸ், நான் சொன்னேன், ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். வாங்கி படிச்சீங்களா அப்படிங்கிறதா முக்கியம். ப்ளீஸ் ஆஸ்க் தி டவுட் ஓகே இன் த செஷன். எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் சார்? எப்படி இருக்கும்னா சொல்லி காமிக்கணுமா? ஒன்றும் இல்லைங்க. மெயின்ஸ் பேப்பர்ல எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்குமா. இப்போ செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன கொஸ்டின் டைப் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அதில் என்ன பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் இருக்குமா, 4 கொஸ்டின் செலக்ட் பண்ணுவீங்க. அடுத்தது உங்களுக்கு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படி எழுதிட்டே போவீங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜஸ் ஒரு 15 பேஜ் இருக்கு நினைக்கிறேன். 15 பேஜ் கழிச்சு திரும்பவும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல திரும்ப செக்ஷன் வீக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒன்று செலக்ட் பண்ணி திரும்ப எழுதிட்டே போகணும், அவ்வளவுதான். இது இப்படி முதல்ல அப்படி கிடையாது. மேலே கொஸ்டின் பேப்பர் தனியா பிட்டு கையில் கொடுத்துருவாங்க. பிட் ஷீட் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஷீட் தான் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும், ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கும். அதனால 4-5 கொஸ்டின் தான் இருக்கும், ஒரு பக்கத்து பிரிண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அடிஷனல் ஆன்சர் ஷீட்டை ஆன்சர் புக் கையில் கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது இல்லை. ஸோ ஆன்சர் கொஸ்டின் பிரிண்ட் ஆயிருக்கும் வித் புக்லெட். அதனால ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பேஜ், அப்புறம் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ கொஸ்டின் பேஜஸ், செக்ஷன் பி கொஸ்டின் பேஜஸ், இப்படி தான் இருக்கும். ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது இங்கிலீஷ் ஈஸி கொஸ்டின். எஸ்ஏ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் சொல்லிட்டேன்னா, இனிமே எஸ்ஏ ப்ராக்டிஸ் போதுங்க. இனிமே ஸ்டார்ட் பண்ண போதுமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் இயர் 2021 எக்ஸாமுக்கா இல்லை 2020 எக்ஸாமுக்குன்னு தெரியல. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ரைட்டிங் எஸ்ஏ. அதான் ஓகேவா? நீங்க எஸ்ஏ எழுத ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்க 2020 எக்ஸாம் எழுத போறீங்கன்னா மினிமம் வாரத்துக்கு ஒரு எஸ்ஏவை எழுத ஆரம்பிச்சிருங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ எழுத ஆரம்பிச்சா ப்ராக்டிஸ் பண்ணணும். 2021 இப்போ 2 வீக்ஸ் ஒன்று எழுதிட்டே போங்க. தட் இஸ் மோர் தென் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். மினிமம் எவ்வளோ சார் எடுக்கலாம் எஸ்ஏல? மினிமம் நான் சொல்லிட்டேங்க, 0 கூட வரும்னு. நீங்க டீவியேஷன், அதாவது நீங்க எழுதுற கொஸ்டின்ல எவ்வளவு டீவியேஷன் இருக்கிற பொறுத்து தான். 0 கூட வரும், 125க்கு 70 கூட போடுவாங்க. ஓகேவா? அது நம்ம எவ்வளவு டீவியேஷனை பொறுத்தது. How to choose essay topic effectively from the given choose. Rare and tough topic selection, even marks extra. நீங்க டஃப்பான டாபிக், ஈஸியான டாபிக் அப்படிங்கிற எதுவுமே மேட்டர் கிடையாதுங்க. நீங்க டஃப்பான டாபிக் எடுத்தாலும் நீங்க கண்டென்ட்டுக்கு உள்ளேயே கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரியே தான் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் சென்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது
கம்பேர்ட் டு தி டெரரிசம் அண்ட் வேர்ல்ட் பீஸ் கொஞ்சம் டஃப்பான டாபிக். டெரரிசம் வேர்ல்ட் பீஸ் லுக்ஸ் வெரி ஈஸி டாபிக். இது எழுதி 140 வாங்கினவங்களும் இருக்காங்க. ஓகேவா? இந்த டாபிக் எழுதி நானும் 140 வாங்கினேன். ஸோ தட்ஸ் தி டிஃபரன்ஸ். ஓகே, இதே டெரரிசம் வேர்ல்ட் பீஸ் எழுதி 80 மார்க் வாங்கினவங்க இருக்காங்க, 40 வாங்கினவங்களும் இருக்காங்க. இதுல வே ஹவ் வி ஆர் ப்ரொசீடிங் அப்படிங்கிறது. ஈஸி டஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு கண்டென்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான். இப்போ எனக்கு ஃபுட் செக்யூரிட்டி செஷன் டெவலப்மெண்ட் கண்டென்ட் தெரியலன்னா எனக்கு இது கஷ்டம். எனக்கு கண்டென்ட் தெரிஞ்சா எனக்கு இது ஈஸி. ஸோ கண்டென்ட் டிசைட்ஸ் வெதர் இஸ் டஃப் ஆர் இங்கிலீஷ் ஈஸி. இஸ் இட் கம்பல்சரி டு ரைட் சப்ஹெட்டிங்ஸ் இஃப் நோ ஹவு? இல்லைங்க, சப்டைட்டில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சப்டைட்டில் எழுதுனீங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் மட்டும் நான் சொல்றேன். என்ன அட்வான்டேஜ்னா நீங்க கிளியர் கட்டா நீங்க பேப்பரை திருப்பும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் நீங்க காமெடி எஸ்ஸே ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஒரு ஃபுல் வியூ பேப்பர் பார்த்து திருத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கிளியர் கட்டா மைண்ட் செட் கிடைச்சிரும். ஓ, இதெல்லாம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் மேப் கிடைச்சிரும். அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சப்டைட்டில் போடல அப்படின்னா அவங்க ஓவர் லுக் பண்ணிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிப்பாங்க. படிக்கிற ஃப்ளோலயே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும். நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிற ஈஸியா இருக்கும், தாராளம் அப்படியே புரிய வைக்கலாம். ஸ்டார்ட் இது மார்க்ல ஒரு இம்பாக்ட் பண்ணல எதுவுமே கிடையாது. ஒரு படிக்கிற வியூருக்கு கொடுக்குற ஒரு செட்டப் தான். சப்போஸ் டயராம்ஸ் மேப்ஸ் டேபிள்ஸ்ல இதெல்லாம் வேண்டாங்க. ஸோ இதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தா யூ கேன் புட் இன் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்லயே போடுங்க. ஏதாவது ஃபேக்ட்ஸ் தர மாதிரி இருந்தா ஃப்ளோல ஃபேக்ட்ஸ் எழுதுங்க. டோன்ட் கிவ் மச் மோர். நிறைய ஃபேக்ட்ஸ் தராதீங்க. ஏதாவது 1-2 ஃபேக்ட்ஸ், ஒரு டாபிக்கு 1-2 ஃபேக்ட்ஸ் சப்போர்ட்டே. எக்கனாமிக்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி எல்லாம் ஃபேக்ட்ஸ் நிறைய தேவைப்படாது. ஓகேவா? அதில் முடிஞ்ச அளவுக்கு பிக்சர்லாம் தயவுசெய்து வரையாதீங்க. தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. நேரேட்டிவ் ஸ்டைல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அதாவது ஹி, ஷி அப்படி செகண்ட் பர்சன் கூடாது. வி, ஐன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ நார்மலா சொல்லும்போது இட் ஷுட் பி அ தேர்ட் பர்சன் மட்டும் தான் எழுதி ஆகணும். இட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பர்சன். ரைட்டா? மாரல் ஸ்டோரிஸ் கண்டிப்பா எந்த ஸ்டோரி வேணா நீங்க சொல்லலாம். ஓகேவா? நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? அதான் சொன்னேன், தெனாலிராமன் கதை, பீர்பால் கதை, இந்த கதை எல்லா கதையும் தாராளமா எழுதலாம். ஓகே, ஏபிள் டு மேக் தட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளவுதான். படிக்கிறவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும். அந்த கதை நீங்க எழுதுறது இப்ப தமிழ்ல படிக்கிறீங்க ஸ்டோரிய தமிழ்ல எழுதுறீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அதே தமிழ்ல படிச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை டு ப்ராக்டிஸ் இட். நீங்க ஒரு ஸ்டோரியை எழுதி பாருங்க. எழுதி உங்க ஃப்ரெண்டை படிக்க சொல்லுங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த கதை தெரியாத ஃப்ரெண்டை படிக்க சொல்லுங்க. அவங்க அது கதையை கரெக்டாக நேரேட் பண்ணிடணும். நீங்க எழுதுன இங்கிலீஷை படிச்சு. ஏன்னா நம்ம வெக்காபுலரியில நாம ஸ்டோரி நினைச்சு எழுதியிருப்போம். ஆனா படிக்கிறவங்களுக்கு கதை வேற மாதிரி புரிஞ்சுதுன்னா அப்புறம் வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சு. ஸோ மேக் ஷூர் தட் வாட் யுவர் ரைட்டிங் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பை தி எக்ஸாமினர். ஹவு டு கிரியேட் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனா நீங்க எழுதுன இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் அடுத்து நீங்க எழுத போற ஒரு எஸ்ஏவுக்கு இடையில இருக்கிற ஒரு லிங்க் தான் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நீங்க வந்து இப்போ ஒரு கோட் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்டோரி எழுதிருப்பீங்க, ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க. அந்த பாட்டுல இருந்து நீங்க என்ன பண்ணாது அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டென்ட்டுக்குள்ள போவீங்க தெரியுமா? கண்டென்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த கண்டென்ட்டையும் கீழே வரக்கூடிய, அதாவது நீங்க அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்ஸை எஸ்ஏ டாபிக்கோட லிங்க் பண்ணி அப்புறம் கண்டென்ட்டுக்குள்ள போறோம். அந்த கேப் இருக்கு பாருங்க, அதுதான் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதாவது இன்ட்ரோடக்ஷனையும் பாடியும் லிங்க் பண்ற கண்டென்ட். ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்பவும் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவும் நீங்க மைண்ட் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தட் இஸ் a simple transition from the introduction to content. Okay. அடுத்தது சார், how far is யோஜனா குருஷேத்திர essential is that? குருஷேத்திர யோஜனா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் எழுதுன அந்த சேருக்கு பாத்தீங்களா, சஸ்டைனபிள் ஃபுட் செக்யூரிட்டி. ஆக்சுவலா இந்த ஃபுட் செக்யூரிட்டி பத்தின ஒரு ஆர்டிகல் நான் யோஜனா படிச்சிருந்தேன். அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் எஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதியிருந்தேன். அதனால யோஜனா குருஷேத்திர படிக்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்ஏ எழுதுறது. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை வந்து கிளியர் கட்டா அனலைஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அந்த அனாலிட்டிக்கல் மெத்தடாலஜி நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். டேட்டாலாம் விட்டலாம், பட் அந்த மெத்தடாலஜி கையில வச்சுக்கலாம். எப்படி நேரேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நாம ஆன்சர் பண்ணலாம். செலக்டிங் தி கொஸ்டின் விச் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டிங் திஸ் மார்க். அதான் சொல்றாங்க, நீங்க மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு அதை எழுதி நம்மளுக்கு கண்டென்ட் தெரியல அப்படின்னா, நம்ம டிபேட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா மார்க் வரது வரல அப்படிங்கிறது யார் அதிகமா ஒரு டாபிக்கை நிறைய பேர் எடுக்கிறாங்க இல்லையாங்கிறது கிடையாது. அந்த டாபிக் நீங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதா. உண்மையாலுமே ஒரு டாபிக் கம்மி எடுத்தாங்கன்னா காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும். கிளியரா? ஆனா அந்த இடத்துல நம்ம டிபேட் ஆகாம எழுதா மட்டும்தான் முடியும். அப்ப எனக்கு இந்த டாபிக் இருக்குன்னா, இப்ப சஸ்டைனபிள் ஃபுட் செக்யூரிட்டி இருக்கு, டெரரிசம் எனக்கு ரெண்டுமே தெரியும். அதனால நான் ஃபுட் செக்யூரிட்டி எனக்கு ஃபுட் செக்யூரிட்டி தெரியலன்னா கண்டிப்பா தான் எடுத்திருப்பேன். டெரரிசம் தான் எடுத்துருக்க முடியும். ஆனா ஃபுட் செக்யூரிட்டி டாபிக் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கண்டென்ட் நிறைய தெரிஞ்சாலும் நான் எடுத்தேன். மேக் ஷூர் தட்
யூ ஷுட் நோ தி ப்ராப்பர் கண்டென்ட் ஆஃப் பர்டிகுலர் டாபிக். அப்ப மட்டும் தான் எடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? we can choose the topic. those who people are not easily selecting it. புரியுதா? அப்போ மட்டும் சாய்ஸ் எடுத்துக்கோங்க. we can use simple diagrams as like newspapers. இல்லங்க நியூஸ் பேப்பர்ல வர பிரசன்டேஷன் வந்து எஸ்ஏ செட் ஆகாது. ஏன்னா நியூஸ் பேப்பர் அது தட் இஸ் பிரசன்டேஷன். ஓகேவா? இது வந்து அது தட் இஸ் கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம இந்த கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. நம்ம நீங்க வந்து டிஸ்கஷன் பண்றீங்க. யூ ஆர் கிவிங் டெசிஷன் மேக்கர் நீங்க. அப்ப நீங்க ஒன்றும் முடியாது. ஒரு காமன் மேனுக்கு நீங்க படலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாம நீங்க பேசி தான் புரிய வைக்கணும். நீங்க ஒரு ஆளோட பேசி புரிய வைக்கிற மாதிரி. புரியுதா? அதனால முடிஞ்ச அளவுக்கு பிக்சரை யூஸ் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. ஓகே, இனிமேல் எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணா தாராளமா போதும். ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதுங்க. அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அனாலிசிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ யூ கேன் கிவ் த அனாலிசிஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக் பொறுத்தவரை எங்க ஸ்டாட்டிஸ்டிக் தேவைப்படும்? எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படும். அதுவும் நீங்க எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் எவர் ஃபேக்ட்ஸ் யூ ஆர் கிவிங் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூ ஆர் கிவிங், எவ்ரிதிங் மஸ்ட் பி எக்ஸ்பிளைன்டு கிளியர்லி. அப்பதான் அதுக்கான மார்க். நீங்க வாட்டு பாயிண்ட் ஆஃப் டேட்டா அள்ளி கொட்டி எவ்வளவு டேட்டா இருக்கு பாருங்க, அப்படி எக்கனாமிக் சர்வே அப்படியே எழுதி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட். யூ ஹேவ் டு கிவ் அ டிஸ்கஷன் அண்ட் யுவர் ஒப்பீனியன் ஓவர் த பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ். இல்லங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் எரரா இருந்தாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரியான கிராமர் எரரா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அவ்வளவுதான். ஸ்னாப்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. நோ நீட் ஆஃப் எனி ஸ்னாப்ஸஸ். டைரக்டா எழுதுங்க. நம்ம ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறது நீங்க எடுக்கிற தெரியுமா? நீங்க ஹின்ஸ், அந்த ஹின்ஸ் தான். அந்த ஹின்ஸை வந்து நீங்க என்ன பண்ணலாம்? நம்ம எப்பவுமே எங்க எழுதுவோம்னா பேக் சைட் ஆஃப் தி ஆன்சர் தான் ஹின்ஸ் எடுப்போம். அதை அப்படியே பார்த்து ஃப்ரண்ட் எழுத ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஸ்னாப்ஸ் எல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைரக்ட்லி கோ டு தி எக்ஸாம். ஓகே, கிராமர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நோ வரிஸ். புரியுற அளவுக்கு இருந்தா போதுங்க. புரியுறதுங்கிறது வேற, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுங்க. இது இங்கிலீஷ் எக்ஸாம் கிடையாது. அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கை இங்கிலீஷ் பேப்பர்ல பண்ணிடாதீங்க. அப்புறம் அதுவும் இன்னொருக்கு அந்த பேப்பருக்காகவே மென்ஸ் எழுதுற மாதிரி ஆயிடும். ஹவு டு செலக்ட் எஸ்ஏ டாபிக் கிவன் கொஸ்டின் பேப்பர் சார்? உங்களுக்கு எந்த டாபிக்ல நிறைய கண்டென்ட் தெரியுதுன்னு பாருங்க. அவ்வளவுதாங்க. அது மட்டும் தான் டாபிக் செலக்ட் பண்ற மெத்தடாலஜி. அதை தவிர நிறைய பேர் வந்து என்வாயன்மெண்ட் நிறைய மார்க் வரும், சோசியல் நிறைய மார்க் வரும் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த எஸ்ஏ எழுதினாலும் கண்டிப்பா மார்க் வரும். ஒரே கண்டிஷன், திரும்ப திரும்ப சொல்றேன், டாபிக் உள்ள மட்டும் எழுதுங்க. டயக்ராம் யூஸ் பண்ணலாமா? டயக்ராம் வேண்டாங்க, அதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். இன் ஓப்பன் டாபிக்ஸ் எஸ்ஏ லைக் வேர்ல்டு பீஸ் கேன் மென்ஷன் ட்ரீட்டி தான் மென்ஷன் பண்ணலாங்க. வேர்ல்ட் ட்ரீட்டி எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ட்ரீட்டி, கவர்மெண்டோட பாலிசிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஆனா அதுல என்ன சொன்னாங்க சொல்லிட்டு போகாம ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் தெரியுமா? அது கண்டிப்பா வேணும். அதுதான் எஸ்ஏயோட முக்கியமான விஷயம். இட்ஸ் ராங் டு பாயிண்ட் தி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் அ ஸ்கீம். இல்லையே, ஃபெயிலியர்ஸ் ஸ்கீமோட ஃபெயிலியர் சொல்ல தப்பே கிடையாது. அதான் சொன்னேன், கவர்மெண்டோட கிரிட்டிசிசம் மிஸ்டேக்ஸ் தாராளமா சொல்லலாம். ஆனா சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷனே கூட சொல்லிட்டே போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, if we create our own story to handle the essay, should we restrict the story part only to intro or include every part? நீங்க ஸ்டோரி எழுதுறீங்க இல்லையா? ஸ்டோரி எழுதுறோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஸ்டோரி 1 பேஜ் எழுதிருப்பீங்க. அந்த ஸ்டோரியோட எண்ட்ல அப்படியே இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போயிடுவீங்க. அந்த டாபிக் லிங்க் பண்ணிட்டு ஒரு எழுதிருக்காங்க. ஸ்டோரியில நிறைய காமெண்ட் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? நிறைய எலிமெண்ட் வரும். அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நீங்க உள்ள போற எஸ்எல் எழுதுற இடத்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த எலிமெண்ட்டை லிங்க் பண்ணிட்டே போங்க. as like a lion in the introduction story, as lion in the story அப்படின்னு புரியுதா? as monkey in the story, the act of the act of the person is remains like a tiger in the story அப்படி மென்ஷன் பண்ணீங்கன்னா that's enough. அவட ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும்? ஃப்ரண்ட்ல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் அவங்களே மெர்ஜ் ஆயிடுவாங்க. கிளியரா? ஸோ இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளோ ரொம்ப அருமையா போகும். ட்ரை பண்ணி பாருங்க. if you give examples from தமிழ் லிட்டரேச்சர், isn't it negatives அப்படிலாம் கிடையாதுங்க. தாராளமா கொடுக்கலாம். நீங்க தமிழ் லிட்டரேச்சர் ஏன் கொடுக்க போறீங்களா என்ன? தமிழ் லிட்ரேச்சர் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது லிட்ரேச்சர் தான் படிங்க. நீங்க லிட்ரேச்சர்னா ஏதாவது ஒன்று தான் காமிப்பீங்க. அதாவது தமிழ் எழுத பசங்க மார்க் குறைப்பாங்க கிடையவே கிடையாது. தமிழ் லிட்ரேச்சர் கரெக்டான எக்ஸாம்ல இருந்ததுன்னா தட் இஸ் ஒர்த்தியான மார்க் கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் இந்த ரீஜனலைசேஷன் பத்தி எல்லாம் தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க சிவில் சர்வீஸ்ல. ஓகேவா? தட் இஸ் அதெல்லாம் பியாண்ட் த லெவல். ஓகேவா? அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் மார்க் குறைஞ்சதா போகுது அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டாங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட் அண்ட் திங்கிங். இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் யாரா சொன்னாலும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ போல்டா இருங்க, தைரியமா எழுதுங்க. கன்க்ளூஷன்ல ஸ்டோரியா முடிக்கும் போது ஷுட் பி சம்மரைஸ் a view ஆல்சோ சார். அதாங்க சம்மரைஸ் வியூன்னு கிடையாது. தட் இஸ் கன்க்ளூடிங் யுவர் வியூ. ஓகே, சம்மரைசிங் வியூ வேற, கன்க்ளூடிங் வியூங்கிற வேற. சம்மரைசிங் ஏற்கனவே எழுதுனத திரும்ப சொல்லி காமிக்கிறது.
கன்க்ளூடிங் அப்படிங்கிறது இதுவரை எழுதுனதுக்கான அவுட்புட்டை கொடுக்கிறது. கிளியரா? தட்ஸ் அ டிஃபரன்ஸ். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் பாயிண்ட்ஸா ஜோட் பண்ணலாமா சார்? இன் பிட்வீன் த பாடி ஆர் பேராகிராஃப் தாங்க. எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் தான். டோன்ட் கிவ் புல்லட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுக்க பார்த்தா ஏதாவது 1, 2 ஏதாவது 1, 2 தான் கொடுக்கலாம். நீங்க வேணா 5, 6, 7, 10 கொடுத்துட்டு போயிடாதீங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் கிவிங் ஒன்லி பேராகிராஃப்ஸ். தட்ஸ் மோர் தென் எனஃப். இல்ல ஒரு ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமோட முக்கியமான அஜெண்டாஸ் கொடுக்க போறீங்கன்னா 1, 2, 3 கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா அதையே நீங்க பேராகிராஃபும் எழுதலாம். தட்ஸ் மேட்டர். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு பேராகிராஃப்ங்கிறது பெட்டரா இருக்கும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு எஸ்ஏ ரைட்டிங் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க நீங்க எஸ்ஏக்கு தனி ப்ராக்டிஸ் கிடையாது. சொல்லுங்க, தனி ப்ராக்டிஸ் கிடையாது. நீங்க ஜிஎஸ் படிக்கும் போதே எஸ்ஏவும் சேர்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுதான் பெட்டர். ஓகேவா? ஏன்னா எஸ்ஏக்கு தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணா ஓவர் நைட்ல வராதுங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டும் தான் அது வரும். ஓகே. எனி கொஸ்டின்? ஹாய் சார், ஹவ் டு ப்ராக்டிஸ்? ஐ மீன் த ப்ரீவியஸ் கொஸ்டின் வித் எது வேணா பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. அது 2 3 எஸ்ஏ எழுதி பாருங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுத போலாம். எப்போ எக்ஸ்பெக்ட் எழுதுவோம்னா எக்ஸாம் எழுதுற அந்த டைம்ல எழுதுவோம். அப்போனா இப்போ இது வரைக்கும் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் எழுதிட்டு இருப்பீங்க. ப்ளீஸ் முடிச்சு ஆரம்பிக்கிற டைம்ல ஓகே 3 மாசம் இருக்குமா பெயின்ஸுக்கு, அப்போ வந்து எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின் பேப்பருக்கு எடுத்து எஸ்ஏ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் அதுதான் பெட்டரான. அது அவங்க யூஸ் பண்ணிருக்க வேர்டு, யூஸ் பண்ணிருக்க சென்டென்ஸ், அதுக்கு ஆன்சர் எழுதுனா தான் ப்ராக்டிஸ் சரியா இருக்கும். சார் ஒருத்தங்க மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். சொல்லுங்க சார். philosophy based கொஸ்டின்ல நம்ம வியூ டிஃபரெண்டா இருந்தா நோ ப்ராப்ளம் சார். புரியல. philosophy based கொஸ்டின்ல நம்ம வியூ டிஃபரெண்டா Okay. இருந்தா நோ ப்ராப்ளம் தானே சார்? எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. அவங்க கொடுத்துக்கிற அந்த பிலாசபில கண்டென்ட்டுக்குள்ள இருக்கணும் வியூ எதுவா இருந்தாலும். ஓகேங்களா? அவங்க ஒரு ஆஸ்பெக்ட கொடுத்து அந்த ஆஸ்பெக்ட மாத்தி எல்லாம் சொல்லவே கூடாது எப்பவுமே. ஓகேங்களா? அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். அத பிலாசபில கொஸ்டின் அப்படின்னா ஏதோ ஒரு கோட்டோ இல்ல ஒரு ப்ராபப் கொடுத்திருப்பாங்க தெரியுமா? அந்த ப்ராபப் ஒரு மீனிங் இருக்கும். அந்த கோட்டுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுக்குள்ள மட்டும் எஸ்ஏ இருந்து உங்க வியூ இருக்கணும். இட்ஸ் நாட் பி கோ பியாண்ட் தட். அது விட்டு வெளியே போகலாம். சப்போஸ் உங்களை கமெண்ட் பண்ணியோ இல்ல கமெண்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்படி அதெல்லாம் ஜிஎஸ்ல வரும். இதுல கமெண்ட் எல்லாம் வராது. அப்படி வருது அப்படின்னா நீங்க அந்த பாயிண்ட்டுக்குள்ள மட்டும் நீங்க ஆன்சரை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ் நாட் டிவியேட் தி கோட்டு, டிவியேட் தி எனி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அதை மட்டும் எழுத சொல்றாங்கன்னு அர்த்தம். I am not a wide reader, but how can I start with essays? ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஒயிட் ரீடர் வந்து எப்படி எஸ்ஏ ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா முதல்ல ஜிஎஸ் படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ தே கேன் ஸ்டார்ட் வித் தயர் எஸ்எஸ் பை யூசிங் ஒன்லி ஜிஎஸ் நாலேஜ். அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஜிஎஸ் கண்டென்ட்டை எப்படி அந்த டாபிக் ஓரியன்டேஷனுக்குள்ள கொண்டு வரதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரீடிங் அப்படிங்கிறது என்ரிச்சிங் த எஸ்ஏ தான். ஓகேவா? அப்போ நீங்க எடுக்கிற அந்த பாயிண்ட்ஸ், அதுக்கான எவிடன்சஸ், ஆர்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே எப்படி ஜிஎஸ் படிச்ச கண்டென்ட் வச்சு தான் கிரியேட் பண்ண போறோம். சப்டைல்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை வச்சு அதை ப்ராப்பரா கிரியேட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நாம எழுத போற இந்த கண்டென்ட் மேலதான் என்ரிச் பண்ற ஒயிட் ரீடிங் தேவைப்படும். அவ்வளவுதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கு ஒயிட் ரீடிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால இது வரைக்கும் நான் வந்து அப்துல்லா புக் படிச்சது இல்லை. இது வரைக்கும் நான் வந்து காந்தி புக் படிச்சது இல்லைன்னா அதுக்கு உரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ்ஏ டாபிக் படிங்க. எஸ்ஏக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஓரியன்டேஷனா கரெக்டா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. வித்தின் த டாபிக்ல கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா, அதாவது வித்தின் டாபிக் முதல்ல திங்க் பண்ணணும். வித்தின் டாபிக்ல முதல்ல சப்டைல பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆர்டர்லி ஃபேஸ்லாம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். யூபிஎஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. இதையே என்ட்ரிஸ் பண்ற கண்டென்ட் தான் மற்றது எல்லாமே. அதனால நோ வரி அபௌட் தி எக்ஸ்ட்ரா ரீடிங். எக்ஸ்ட்ரா ரீடிங்ஸ் அது ஏதோ படிச்சு கொஞ்சமா டெய்லி படிச்சுட்டு போகலாம். அது ஓவர் நைட்ல வராது. இருக்கிற கண்டென்ட் வச்சு வி கேன் ஸ்டார்ட் ரைட்டிங். அதுக்காக எஸ்ஏ எழுதாம இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் கிடையாது. நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை, அதுக்காக எக்ஸ்கியூஸ் கொடுக்காத எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க. வி ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் எஸ். ஓகேவா? இப்பதான் சொன்னேன். ஸோ பீயிங் எ பிகினர் இஸ் இட் அட்வைசபிள் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்ஏ ரைட்டிங் சார். எப்படியும் ஸ்கூல் காலேஜ் எஸ்ஏ எழுதிருப்போங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த பர்டிகுலர் டாபிக் பத்தி ஜாம எழுதுங்க. நீங்க 10 பக்கம் எழுத அவசியம் இல்லைங்க. ஒரு எஸ்ஏ டாபிக் 5 பேஜ் எழுதுங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். அந்த 5 பேஜை பேஸ் பண்ணி அந்த 5 பேஜ்ல எழுதுற கண்டென்ட் எல்லாமே முதல்ல டாபிக் வருதா அப்படின்னு செக் பண்ணிங்க. 3 பக்கம் டாபிக்ல 2 பக்கம் டாபிக் வெளியே போகும்.
உங்க அடுத்த செல் அந்த ரெண்டு பேஜ் வெளியே போகாம எப்படி கொஞ்சம் குறை எழுதுறீங்க, அப்ப அடுத்த செகண்ட் எஸ்ல 4 பேஜ் கண்டென்ட் எழுதிருப்பீங்க, ஒரு பேஜ் டாபிக் வெளியே. அப்புறம் கண்டிப்பா எழுத ஒரு 4-5 எஸ்ஸே எழுதும் போது ஒரு 5 பேஜ் 6 பேஜ் அப்படிங்கறது நீங்க கண்டென்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ அந்த கண்டென்ட் எப்படி 7 பேஜ் கொண்டு போறது, எப்படி 8 பேஜ் கொண்டு போறது அப்படிங்கிறது நீங்க ஜிஎஸ் படிக்க 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 கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் மேட்டரே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப எஸ்ஏ எழுதுற அப்ரோச் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டென்ட்டை நீங்க படிக்க படிக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஸோ டோன்ட் டிலே. நான் பிகினர் அப்படிங்கிற எக்ஸ்கியூஸும் கிடையாதுங்க. ரைட் அண்ட் எஸ்ஏ ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் 5 பேஜ் 4 பேஜ் எழுத ஆரம்பிச்சிருங்க. அந்த மோடுக்குள்ள வந்துருங்க, எஸ்ஏ மோடுக்குள்ள. அவ்வளவுதான். தமிழ் வேர்டிங்ஸ் லைக் திருக்குறள், ப்ராவர்ப்ஸ் அதெல்லாம் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சரியா? எல்லாருமே இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குல்ல. இப்ப தமிழ் எழுதுற மாதிரி இருந்தா ப்ராப்ளம் இல்லை, இங்கிலீஷ் எழுதுற மாதிரி இருந்தா கண்டிப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் எழுதியாக இருக்கும். அதனால டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதை தான் நம்ம கொடுக்கணும். சார் எஸ்ஏல 1 or 2 ஃப்ளோ சார்ட்ஸ் போடுறது தப்பா சார், இல்ல போடக்கூடாது சார்? புரியலங்க. 1 or 2 ஃப்ளோ சார்ட்ஸ். ஃப்ளோ சார்ட்ஸா? ஃப்ளோ சார்ட் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்கனாமிக்ஸ் எஸ்ஏ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வருதுன்னா அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு ஃபேக்டையோ இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கஷனுக்கான சப்போர்ட்டாவோ ஏதாவது ஒரு ஃப்ளோ சார்ட் காமிக்கலாம், இல்லைன்னா ஒரு கிராஃப் காமிக்கலாம். வெறும் கிராஃப் ஃப்ளோ சார்ட்டாவே இப்போ நிறைய அப்படி ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லுக்கும் ஃப்ளோ சார்ட் இல்லைன்னா ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு ஃப்ளோ சார்ட்டுங்கிறது வேற, ஒரு கிராஃபுங்கிறது வேற. ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ஒரு 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 இந்த மாதிரி எழுதி எழுதி 0 மார்க் போட்டு எழுதுறது கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்டேஷனும் நீங்க என்ன இந்த மாதிரி இப்போ ஏ எழுதிருப்பீங்க, ஸோ பி இப்படி போறது, இதான் ஃப்ளோ சார்ட். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போற மாதிரி இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல யூஸ் பண்ணா போதும். நீங்க 10 பேஜ் எழுதினா 2 இடத்துல யூஸ் பண்ணுங்க. ஸோ டஸ் லுக் குட். ஓகே, நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிராஃப் யூஸ் பண்ண வேணா, எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் கிராஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே டேபிள் அவாய்ட் பண்ற யூஸ் பண்ண டேபிள் யூஸ் பண்ணலாம். அதை கிராஃபா கன்வெர்ட் பண்ணி ஜெனரல் ஃப்ளோவா காமிங்க. அது 1-2 காமிச்சா போதும். மொத்தம் 10 பேஜ் 2 இடத்துல கிராஃப் இருக்கலாம். மற்றபடி எல்லா இடத்துலயும் கிராஃப் அவாய்ட். ஓகே, அவர் ஓன் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் வே ஃபார்வேர்டு ஒரு சப் டாபிக் இல்லங்க. இந்த வே ஃபார்வர்ட் எல்லாம் வந்து சப் டாபிக் கிடையாது. ஓகேவா? வே ஃபார்வர்ட் எல்லாம் வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் எழுத போறீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே புரிஞ்சிடும். இன்ட்ரோடக்ஷன் அப்படி போன அவசியம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க இன்ட்ரோடக்ஷன் தான். கிளியர்? அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போற ஃபர்ஸ்ட் பேரா இன்ட்ரோடக்ஷன் பேரா, லாஸ்ட் எழுத போறது கன்க்ளூஷன் பேரா, அதெல்லாம் அவன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வே ஃபார்வர்ட் அதெல்லாம் சப்டைட்டில் கிடையாது. ஓகேவா? சப்டைட்டில்ங்கிறது கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க, அதுதான் சப்டைட்டில். நான் போன கிளாஸ் மாதிரி ரொம்ப லேட் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிட்டேன். ஐ திங்க் ஃபாஸ்ட் சரியா இருந்ததா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேனா? இல்ல சார், கிறிஸ்பா நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. நான் போன தடவை 2 ஹவர்ஸ் ஆக்சுவலி அந்த அளவு ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் டைம் பக்கத்துல பார்த்துக்கிட்டே தான் கிளாஸ் போய், அதனாலதான் கொஞ்சம் கேப்ல கொஞ்சம் ரொம்ப வேகமா போன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா போதும். என்ன? எஸ் சார். ஐ திங்க் கொஸ்டின்லாம் எல்லாம் Okay. முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சிருச்சு. டீச்சிங் வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் சார். ஓகேங்க. ஸோ நீங்க எஸ்ஏ எழுதுறது அப்படிங்கிறது டோன்ட் கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். எனக்கு எழுத வராது, எனக்கு டைம் இல்லை, நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு கண்டென்ட் தெரியாது, எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்டேட்மெண்ட் வர எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாதுங்க. யூ ஸ்டார்ட் ரைட் எஸ்ஏ. ஓகேவா? இந்த வார்த்தை எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எஸ்ஏ அப்படிங்கிறது ஓவர் நைட்ல படிச்சு வாங்குற விஷயங்கள் கிடையாது. ஓகே, அதனால நீங்க 2020 எழுதுற மாதிரி இருந்தா எவ்ரி வீக் ஒரு எஸ்ஏ எழுத ஆரம்பிச்சிருங்க. 2021 2 வீக்ஸ் ஒரு எஸ்ஏ எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் எஸ்ஏ. எஸ்ஏ எழுதும் போதுதான் நீங்க யாரு எங்க இருக்கீங்கன்னு தெரியும். சாதாரணமா பாத்தீங்கன்னா எஸ்ஏ நீங்க ஃபர்ஸ்ட் எழுதும் போதே நிறைய பேர் ரொம்ப அருமையான எஸ்ஏ எல்லாம் எழுதியிருக்காங்க. எஸ்ஏ எழுதவே மாட்டேன்னு இருப்பாங்க. எழுதி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்டான எஸ்ஏவே எழுதியிருப்பாங்க. ஓகே, அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கா அப்படி எஸ்ஏ எழுதுவாங்க அப்படிங்க. அதனால எழுத ஆரம்பிங்க. ஸோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி எவ்வளவு தூரம் போறது அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணா we can get to the right direction to get the good score. That's all. Thank you. Thank you, sir. Thank you for your crisp and nice session, sir. We thank our principal ma'am and the staff in charge, Ravindra Devi Revati ma'am, for this occasion. Thank you, sir. I thank all the participants for attending this kind session. I request all the participants to leave the meeting as the meeting is over. Thank you, sir. Thank you.